ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடுவோட யூடியூப் சேனல் வாயிலாக இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமிக் ஃபேக்கல்டி. ஐம் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் ஃபார் தி லாஸ்ட் 7 years அண்ட் ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் ஃபவுண்டேஷனல் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனல் ப்ரோக்ராமில் யூபிஎஸ்சி சிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு தேவைப்படுற ஒரு ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் லைக் எக்கனாமி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த கோர் ஃபவுண்டேஷனல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தோட என்சிஆர்டி அண்ட் பேசிக்ஸை வந்து டீச் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக உருவாக்கி யூடியூப்ல வந்து கவர்மெண்ட் வந்து போட்டு அது மூலமாக எல்லா மாணவர்களும் பார்த்து பயனடையணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஆல்ரெடி 2 years பேக் எக்கனாமிக்ஸ்க்கு 2 பிளேலிஸ்ட் போட்டேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த பிளேலிஸ்டோட அப்டேட் தான் இந்த பிளேலிஸ்ட். ஸோ இந்த இந்தியன் எக்கனாமி ஃபவுண்டேஷனல் கோர்ஸில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 5 செஷன் பார்த்தாச்சு. அந்த 5 செஷனில் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் எக்கனாமி அதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், சோர்சஸ், சிலபஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து வந்து 4 வீடியோவில் வந்து நம்ம 9th and 10th என்சிஆர்டியை கவர் பண்ணிட்டோம். ஸோ 2nd and 3rd வீடியோவில் 9th என்சிஆர்டியும் 4th and 5th வீடியோவில் 10th என்சிஆர்டி ஆஃப் எக்கனாமிக்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 4 வீடியோஸ், ஸோ வரவிருக்கிற 4 வீடியோஸ்லையும் நம்ம 11th என்சிஆர்டியான இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த புக்கை தான் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அமாங் ஆல் தி என்சிஆர்டிஸ் இந்த 11th என்சிஆர்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து நான் எல்லா சாப்டர்ஸையும் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை 4 வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் போட போகிறேன். ஓகே, ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தி டுடேஸ் கிளாஸ், நீங்கள் வந்து என்சிஆர்டியோட இம்பார்ட்டன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் யூபிஎஸ்சியில் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் யூ ஹாவ் டு ஃபினிஷ் தி என்சிஆர்டி ஃபர்ஸ்ட். என்சிஆர்டியில் கொடுக்கப்பட்டிருக்கிற கான்செப்ட்ஸும் என்சிஆர்டியில் கொடுக்கப்பட்டிருக்கிற டாபிக்ஸுமே நீங்கள் வந்து கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதோடைய கான்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கிரியேட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனில் இதுக்கப்புறம் வந்து லாங் ரன்னில் இருக்க வைக்கும். ஸோ நம்ம இந்த ப்ரிப்பரேஷனில் நிறைய விஷயங்கள் படிப்போம். GS 1, 2, 3, 4 ஆப்ஷனல்ஸ், அந்த மாதிரி வந்து டெய்லி பேசிஸ் நியூஸ் பேப்பர், எடிட்டோரியல்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் எக்கச்சக்கமாக படிக்கிறோம். பட் இது எல்லாமே வந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான். அது ஒரு பெரிய பில்டிங் மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த பில்டிங் தான். ஸோ இந்த எல்லாத்துக்குமே வந்து நம்ம போடக்கூடிய ஃபவுண்டேஷன் எது அப்படின்னு பார்த்தா இந்த என்சிஆர்டி படித்து அதுலேருந்து வரக்கூடிய நாலேஜ் தான். ஸோ அந்த வரிசையில் யூபிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக என்சிஆர்டிஸ் படிங்க. அண்ட் ஒரு சில தமிழ்நாடுவோட புக்ஸும் நல்லா இருக்கு. நம்ம எக்கனாமிக்ஸ்க்கே 12th தமிழ்நாடு புக் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்சிஆர்டிஸ் படித்து அதில் இருக்கிற ஃபவுண்டேஷனல் நாலேஜை நல்லா கெயின் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த ஃபவுண்டேஷனல் நாலேஜ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஸோ இந்த வீடியோஸில் நான் 11th என்சிஆர்டியில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா டாபிக்ஸு கான்செப்ட்ஸையும் வந்து இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறமா நீங்கள் என்சிஆர்டி படிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது என்சிஆர்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஓகே, நீங்கள் நிச்சயமாக என்சிஆர்டி புக்கை வாங்கி நீங்கள் படித்து தான் ஆகணும். அந்த என்சிஆர்டி புக்கு நீங்கள் எடுத்து டைரெக்டாக படிக்கிறப்போ உங்களுக்கு சம்டைம்ஸ் ஃபுல்லாக புரியாது. ஸோ அப்படி ஃபுல்லாக புரியாதப்போ உங்களுக்கு இந்த செஷன்ஸ் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த செஷன்ஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த என்சிஆர்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்கிட்டு ஃபுல் கிளாரிட்டியோட அப்புறம் நீங்கள் என்சிஆர்டி புக் எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவும் படித்து முடிச்சிருவீங்க. ஈஸியாக எல்லாமே புரிஞ்சிடும். ஈஸியாக நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம். ஸோ உங்களுடைய என்சிஆர்டி ப்ரிப்பரேஷனை ஈஸி பண்ணுறதுக்காகவும் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த செஷன். ஓகே, ஸோ நீங்கள் நிச்சயமாக இந்த செஷன் முடிச்சுட்டு நீங்கள் போய் என்சிஆர்டி படிங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 11th என்சிஆர்டியான இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த என்சிஆர்டிக்குள்ளே போவோம். ஸோ அமாங் ஆல் என்சிஆர்டிஸ் தேர் ஆர் சர்டன் என்சிஆர்டிஸ் விச் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த வரிசையில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 11th என்சிஆர்டியான இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், 12th பாலிட்டிக்கல் சயின்ஸ் என்சிஆர்டியான பாலிடிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், அப்புறமா வந்து 12th சொசைட்டி என்சிஆர்டி, அந்த எல்லோ கலர் புக் இருக்கும், இந்தியன் சொசைட்டி. ஸோ இந்த 3 புக்கையும் படித்தாதான் எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் டைமென்ஷன் ஆஃப் இந்தியா இது 3த்தையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். இந்த 3 என்சிஆர்டி ரொம்ப 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 முக்கியம். அஃப்கோர்ஸ் இதை தாண்டி நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் தியரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், அது மாதிரி ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய இந்தியா ஃபிசிக்கல், இந்தியா பீப்புள் எக்கனாமி, இந்த என்சிஆர்டிஸும் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன இந்த 7 என்சிஆர்டிஸையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ நம்ம யூடியூப் சேனல்லே வந்து 7 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். முடிஞ்சால் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த என்சிஆர்டிஸ் எல்லாமே படித்து ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிங்க. சரியா? ஸோ அது அந்த வரிசையில் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டி. இந்த என்சிஆர்டி எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் என்சிஆர்டி டாக்ஸ் அபவுட் தி எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் எக்கனாமியில் நம்ம இதில் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் பார்க்கறதோட எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி தான் இந்த புக்கில் வந்து நம்ம படிக்க போகிறோம். 1950களில் ஆரம்பித்து ஒரு 2004-5 வரைக்கும் இந்த என்சிஆர்டி வந்து கவர் பண்ணுது. ஸோ நம்மளுடைய சுதந்திரம் வாங்கின பிறகு இருந்தால் அந்த முதல் 50-60 வருஷம் நம்மளுடைய டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு,
இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட்டை நோக்கி எப்படி போச்சு அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரியை ட்ரேஸ் பண்ற அந்த புக்கு தான் இந்த புக். ஸோ நம்ம இதில் எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இந்த புக்லேருந்து படிச்சுக்க போகிறோம். அண்ட் இந்த புக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் என்டையர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புக் இது. ஸோ அதனால நிச்சயமா எல்லாரும் இந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும். ஓகே, இந்த புக்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இந்த அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு புக்கு. ஸோ இந்த இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல as you see the word economic development is given. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா இந்தியன் எக்கனாமியில நீங்க டெவலப்மெண்ட்டை கொண்டு வரீங்க, அதாவது முன்னேற்றத்தை கொண்டு வரீங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற விஷயங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்த 70 இயர்ஸ்ல என்னென்ன பண்ணோம், அது அக்ரிகல்ச்சர்ல என்ன பண்ணோம், இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதுக்கப்புறமா வந்து பிளானிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் எக்கனாமியில் இருக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த என்சிஆர்டியில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹவு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்பேன். ஸோ இந்த என்சிஆர்டியில் மொத்தம் வந்து 10 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க வந்து இப்போ போய் கரண்ட் என்சிஆர்டி நீங்க என்சிஆர்டி வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஷனலைஸ்டு என்சிஆர்டி தான் இருக்கு. அந்த ரேஷனலைஸ்டு என்சிஆர்டினா என்ன அப்படின்னா அதுல பேண்டமிக்ல இந்த கொரோனா பேட்சுக்கு சிலபஸ் ஃபுல்லா முடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, எல்லா என்சிஆர்டிஸ்ல இருந்தும் ஸ்கூல் பசங்களுக்கு 2 சாப்டர் ரிமூவ் பண்ணி புது என்சிஆர்டி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணது ஏன்னா சிலபஸ் பேர்டனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, யாருக்கு, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சிலபஸ் பேர்டனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பண்றப்போ இந்த மாதிரி இந்த 11th என்சிஆர்டில இருந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய 11th 12th என்சிஆர்டில இருந்து 2 சாப்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்றப்போ அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. நீங்க ஓல்டு வெர்ஷன்ல 10 சாப்டர் இருக்கும், அந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸ்கூல் பசங்களுக்கு பேர்டன் வேணாம் தான் அந்த 2 சாப்டர் எடுத்தாங்களே தவிர யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு சிலபஸ்ல கண்டிப்பா அந்த 2 சாப்டர் இருக்கு. அதாவது பாவர்ட்டி ஒரு சாப்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு சாப்டர். அந்த 2 சாப்டரும் நமக்கு யூபிஎஸ்சி சிலபஸ்ல டைரக்டா இருக்காது. ஸோ அதனால நம்ம 10 சாப்டரும் படிச்சாகணும். ஸோ இந்த ஃபுல் என்சிஆர்டியோட 10 சாப்டர் இருக்க என்சிஆர்டியோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க அதை பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுக்கலாம். ஓகே, அண்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் புக்கா கடையில் போய் வாங்குறப்போ ஓல்டு வெர்ஷன் இருக்கான்னு பாருங்க. இல்லை உங்களுக்கு புது வெர்ஷன் தான் புக்கா கிடைக்குது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அந்த 2 சாப்டர் மட்டும் பிடிஎஃப்ல படிச்சுக்கலாம். ஆனால் நிச்சயமாக படிக்கணும். அண்ட் இந்த கிளாஸ்லேயும் நான் அதை கவர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ மொத்தம் 10 சாப்டர் இருக்கு. ஸோ இந்த 10 சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வி ஆர் ஸ்டார்டிங் ஆஃப் வித் தி ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் இந்தியன் எக்கனாமி அட் தி ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஒரு 200 வருஷம் ரூல் பண்ணிட்டு இந்தியாவை விட்டு போனப்போ இந்தியன் எக்கனாமியோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அந்த சாப்டர் ஆரம்பிக்கிறோம். ஸோ பிரிட்டிஷ் விட்டு போனப்போ இந்தியன் எக்கனாமி எந்த ஒரு மோசமான நிலையில இருக்கு, அந்த மோசமான நிலையில இருக்கிற எக்கனாமியை அடுத்து டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கான்டெக்ட் கொடுக்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு போறப்போ ஓவரால் எக்கனாமி எப்படி இருந்தது, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ஃபாரின் ட்ரேட், டெமோகிராஃபி அண்ட் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பிரிட்டிஷ் விட்டு போறப்போ எந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமி டியூரிங் இண்டிபெண்டன்ஸை புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட எக்கனாமியில அடுத்த 40 வருஷம் நம்ம எப்படி டெவலப்மெண்ட்டை நோக்கி கொண்டு போறதுக்கு எப்படி வந்து நம்ம 5 இயர் பிளான்ஸ், அதாவது பிளானிங்ஸை வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் 2வது சாப்டர். ஸோ 1950 to 1990 இந்த 40 வருஷத்துல 5 இயர் பிளான்ஸ் மூலமா நம்ம எப்படி வந்து டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணோம், அக்ரிகல்ச்சர்ல என்ன பண்ணோம், இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்ணோம், அண்ட் ட்ரேட் பாலிசியில என்னென்ன பண்ணோம் அப்படிங்கறத பார்த்துட்டு அதை பத்தி டீடைல்டா பண்ண போறோம். அண்ட் எண்ட்ல என்ன பண்ணுவோம், இந்த 40 வருஷத்துல போட்ட இந்த பாலிசிஸ்ல இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ அந்த பிரச்சனைகளோட விளைவு தான் வந்து நம்ம எக்கனாமி வந்து ஒரு கிரைசிஸ்குள்ள போச்சு 1991ல. ஸோ 1991ல அப்படி நம்ம கிரைசிஸ்குள்ள போறப்போ அப்போ எக்கனாமியை நம்ம எப்படி வந்து ரிவைவ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் 3rd சாப்டர். அதான் வந்து லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸை வந்து ஏன் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்ட் கதையை புரிஞ்சுக்கிட்டு எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்னா என்ன, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் என்ன அப்படிங்கிற அந்த 3 விஷயங்களை வந்து இந்த 3rd சாப்டர்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது 3த்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷம் ஹிஸ்டரி வந்துடும். சரியா, அந்த எல்பிஜி ரிஃபார்ம் சாப்டர்லயே அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இதை பார்த்துட்டு இந்த 50 வருஷம் ஹிஸ்டரி இருக்கா, இப்போ அடுத்து முதல் 3 சாப்டர்ல நம்ம ஹிஸ்டரி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த 7 சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த 7 சாப்டர்ல இந்தியாவில் இருக்கிற செக்டர் வைஸ் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் வந்து கரண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இதான் வந்து அடுத்த சாப்டர்ஸோட தீம். கரண்டா இந்தியன் எக்கனாமிக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து பாவர்ட்டி. இந்தியாவில் பாவர்ட்டியோட நிலைமை என்ன, எப்படி மெஷர் பண்றோம், அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் கொண்டு வந்து பாவர்ட்டி எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பாவர்ட்டி சாப்டர் கொடுக்கும். ஸோ இந்த சாப்டர் தான் வந்து உங்களுக்கு புது என்சிஆர்டியில் இருக்காது, ஆனால் இந்த சாப்டர் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா மனித வள மேம்பாட்டு மூலமா ஹியூமன் கேபிட்டலை ஃபார்ம் பண்றது.
ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாம் மனித வளம் மனித மேம்பாடு அப்படின்னு வருது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு டீச் பண்ணுறதுனால அது அப்பப்போ வரும். ஸோ ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன, வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் அண்ட் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்குது, ஹியூமன் பீயிங்கை வந்து எப்படி ஹியூமன் ரிசோர்ஸஸாக மாற்றணும், ஹியூமன் ரிசோர்ஸஸ்ல இருந்து எப்படி ஹியூமன் கேபிட்டலை கொண்டு வரணும். இது நம்ம ஆல்ரெடி வந்து 9th NCERT பார்க்குறப்ப டிஸ்கஸ் பண்ணோம். அதே கான்செப்ட் தான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th சாப்டர் இஸ் அபவுட் எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருந்திருக்கு, ஸோ வாட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட், ஹவு வி ஆர் மெஷரிங் தி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்தியாவுடைய செக்டரல் ஷேர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சர் லெவலோ இண்டஸ்ட்ரியல் லெவலோ சர்வீஸ் லெவலோ அதை பார்த்துட்டு அப்புறம் இந்தியாவில் இருக்க ப்ராப்ளம், தட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இந்தியாவில் இருக்கு, அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் 7வது சாப்டர். 8வது சாப்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அகைன் நியூ NCERT வெர்ஷன்ல இருக்காது. ஆனால் நமக்கு சிலபஸ்ல GS3ல டைரக்டா மெயின் சிலபஸ் கொடுத்துருக்கிற ஒரு டாபிக் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதனால நிச்சயமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற சாப்டரையும் படிக்கணும். ஸோ அது கிடைக்காதவங்க PDF டவுன்லோட் பண்ணியாவது படிச்சிருக்கேன். ஸோ வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன எக்கனாமிக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதுல வந்து ரெண்டே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி டீடைல்டா பார்க்கறோம். ஸோ எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிற சாப்டர்ல பார்த்துருவோம். எஜுகேஷன் செக்டர் பத்தி நம்ம ஆல்ரெடி ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிற சாப்டர்ல பார்த்துருவோம். இந்த சாப்டர்ல வந்து பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒன்று எனர்ஜி, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒன்று ஹெல்த். ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதில் பிசிக்கல்ல இருந்து எனர்ஜி பார்த்துருவோம், சோஷியல்ல இருந்து ஹெல்த் பார்த்துருவோம். ஸோ அப்போ 3 விதமான ஏரியாஸை நம்ம கவர் பண்ணிடுவோம். எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிறதுல 3 ஏரியாவை பார்த்துருவோம். ஸோ இதான் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இதான் 8th சாப்டர். அப்புறம் 9th சாப்டர் வந்து இந்த மாதிரி நம்ம ஜிடிபி ஓரியன்ட், க்ரோத் ஓரியன்ட், அதாவது ஜிடிபி க்ரோத் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணதுனால இந்தியன் எக்கனாமிக்கு வந்த ப்ராப்ளம் என்ன, இந்தியன் எக்கனாமி இல்லை இன் ஜென்ரல் வேர்ல்டு எக்கனாமி அண்ட் வேர்ல்டுக்கு வந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வாரன்மெண்டல் டிகிரடேஷன். ஸோ நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் பேஸ் மாடல்னால வந்த என்வாரன்மெண்டல் டிகிரடேஷன் என்ன, அந்த வாட் இஸ் என்வாரன்மெண்ட் அண்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்வாரன்மெண்ட், அண்ட் இந்த மாதிரி நம்ம போனதுனால இந்தியாவோட என்வாரன்மெண்டோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன. ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு தேவைப்படுறது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான முன்னேற்றம். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன, அண்ட் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணுறது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம 9th சாப்டர்ல பார்க்க போகிறோம். இது முதல் 9th சாப்டர் தான் ரொம்ப முக்கியம். 10th சாப்டர் அவ்வளோ முக்கியம் கிடையாது, பட் ஒரு ஐடியா இருக்கிறது நமக்கு அவசியம் 10th சாப்டர்ல. ஸோ முதல் 9th சாப்டர் நல்லா படிச்சிருக்கு. ஸோ கடைசி சாப்டர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது நமக்கு ப்ரிப்பரேஷன் ஓரியன்டா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஒரு ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஐடியாவை நான் வீடியோவில் கொடுத்துறேன், சரியா? ஸோ கம்பேரிட்டிவ் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ். ஸோ இந்தியா வந்து நம்மளுடைய நெய்பர்ஸான 2 நாடுகள், ரெண்டுமே நம்மளுக்கோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ரைவல் நாடுகள். ஒன்று வந்து வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கிற சைனா, இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கிற பாகிஸ்தான், இன்னொன்று நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கிற சைனா. ஸோ இந்த சைனா அண்ட் பாகிஸ்தான் கூட இந்தியன் எக்கனாமியை கம்பேர் பண்றாங்க. ஸோ தேர் கம்பேரிங் இந்தியன் எக்கனாமி வித் சைனீஸ் எக்கனாமி அண்ட் பாகிஸ்தான் எக்கனாமி, அண்ட் வி ஆர் ட்ரைங் டு கெட் சம் இன்சைட்ஸ். அதாவது 3 நாடுகளும் தன்னுடைய வளர்ச்சி பாதையை ஒரே டைம்ல தான் ஆரம்பிச்சாங்க, 1947-48ல. இந்த டைம்ல தான் 3 நாடுகள் ஆரம்பிக்குது. ஸோ இந்த 3 நாடுகள்ல ஒரு நாடு வந்து பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு, தட் இஸ் சைனா. ஒரு நாடு பயங்கரமா அண்டர் டெவலப் ஆயிடுச்சு, தட் இஸ் பாகிஸ்தான். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் பயங்கரமான டெவலப்மெண்ட்டும் இல்லாம பயங்கரமான அண்டர் டெவலப்மெண்ட்டும் இல்லாம ஒரு மிடில் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருக்க நாடு வந்து இந்தியா. ஸோ இந்த 3 நாட்டுடைய கம்பேரிசனும் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல தே ஆர் டூயிங். ஸோ இதெல்லாம் தான் இந்த 10 சாப்டர்ஸ். இந்த 10 சாப்டர்ஸ் உடைய அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி ஃபவுண்டேஷன் விச் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் யுவர் என்டையர் UPSC ப்ரிப்பரேஷன். ஸோ இனிமேல் நீங்கள் படிக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற சப்ஜெக்ட்ஸோட புரிதலாக இருக்கட்டும், பாலிடிக்ஸோட புரிதலாக இருக்கட்டும், அண்ட் GS2 அண்ட் GS1ஓட அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை தாண்டி வந்து நியூஸ் பேப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும். இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிகல் படிக்கிறீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் வந்து இந்த என்சிஆர்டிஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கிற கான்டெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி 7 NCERT இருக்கு. அந்த NCERT பற்றி தான் நான் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணா இந்த வீடியோவில் லிஸ்ட் சொல்லிடுறேன், பட் நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்க, அந்த NCERT எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 7 important NCERTs ஃபார் UPSC ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி, those 7 are not the only 7, but they are very important. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பாலிடிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற இந்த 3 NCERT. அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4வதா நம்ம பார்க்க வேண்டியது பொலிட்டிக்கல் தியரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் அப்படிங்கிற இந்த 2 பாலிட்டியோட NCERT. அதை முடிச்சுட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்தியா பிசிக்கல், அது வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி அப்படிங்கிற ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 7 NCERT நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவை பற்றின 7 டைமென்ஷன்ஸும் படிச்சுப்பீங்க. ஸோ பொலிட்டிக்கல், எக்கனாமிக்
அண்ட் சோஷியல் அண்ட் ஹிஸ்டாரிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுதான் இந்த 7 என்சிஆர்டிஸோட சிக்னிஃபிகன்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் 8வது அவர் பாஸ்டிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிடும். ஸோ இந்த 7த்தையும் முடிச்சுட்டு அப்புறம் அவர் பாஸ்ட்டுக்கு வாங்க, அவர் பாஸ்ட் முடிங்க. ஸோ 5th 6th 7th 8th என்சிஆர்டி. ஸோ இது எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா இந்தியானா என்ன அப்படிங்கிற ஹோலிஸ்டிக் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். இது நம்ம இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அப்படின்னு இந்தியாவை போய் ஆட்சி புரியறதுக்கு தான் இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம். ஸோ அப்போ இந்தியாவை பற்றின புரிதல் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ அப்போ இந்தியாவை பற்றின புரிதல் இந்த 7 என்சிஆர்டிஸும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த 7 என்சிஆர்டிஸ் நிச்சயமாக பாருங்க. அது ஆக்சுவலி பொலிட்டிக்கல் தியரி அப்படிங்கிற என்சிஆர்டிக்கு பதிலாக அவர் பாஸ்ட் அதுதான் 7வதாக வரும். ஸோ இந்த 7 8 பட் இந்த 8 என்சிஆர்டி முக்கியம் தான். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. சரியா? இதுதான் ஃபவுண்டேஷன். அதில் நம்ம இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோ சீரீஸ்ல பார்த்துட்டோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 அப்படிங்கிறத பார்த்துட்டு வில் வைண்ட் அப் தி வீடியோ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி யூனிட் 1. ஸோ யூனிட் 1 அப்படிங்கிறதுல நம்ம இந்தியன் எக்கனாமி ஆன் தி ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பார்க்குறோம். ஸோ திஸ் சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் 2 ஏரியாஸ். ஒன்று நமக்கு மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறது படிக்கிறப்போ இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா ஆன் இந்தியா அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல மாடர்ன் இந்தியா பேப்பர் 1லையும் நமக்கு இது தேவை. அதே மாதிரி பேப்பர் 3லையும் நம்ம இந்தியன் எக்கனாமி இந்தியன் எக்கனாமிலையும் இவ்வளோ ஸ்ட்ரக்சரல் ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்கும் இந்த சாப்டர் தேவை. ஓகே. ஸோ பிஃபோர் கோயிங் அண்ட் ஸ்டடிங் அபவுட் தி டெவலப்மெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியா we have to understand what was the state of Indian economy when British left India. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சாப்டர் நம்ம பார்க்குறோம். ஸோ போன 9th என்சிஆர்டியில் நான் பிபிடி பேஸ்டு டீச்சிங் பண்ணியிருந்தேன். 10th என்சிஆர்டி நான் பிடிஎஃப் பேஸ்டு டீச்சிங் பண்ணியிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா, ஐ டீச் ஃபார் அ ஆடியன்ஸ். என்னோட எக்கனாமிக் கிளாஸில் ஒரு 100 பேர் உட்காந்துருப்பாங்க, 200 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு 100 150 200 பேருக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் லெக்சர் நிறைய கொடுப்பேன், ஸ்லைட்ஸ் அண்ட் பிபிடியில் நிறைய காட்ட மாட்டேன். ஸோ லெக்சர் நிறைய கொடுத்துட்டு அந்த செஷனில் கதை சொல்லிடுவேன், அவங்க வீட்டில் போய் படிப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம யூடியூப்ல அந்த கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறப்போ நான் கிளாஸ் ரூம்ஸில் ஜென்ரலாக பிடிஎஃப் ரன் பண்ணி தான் காட்டுவேன் என்சிஆர்டி கிளாஸஸில். ஆனால் இது யூடியூப் செஷனாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு டைலமா வந்துச்சு. ஸோ நம்ம பிபிடி வச்சு என்சிஆர்டி நடத்தணுமா இல்லை பிடிஎஃப் ரன் பண்ணியே காட்டலாமா அப்படின்னு. ஸோ அந்த டைலமாவை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், 9th என்சிஆர்டி நடத்துறப்போ பிபிடி போட்டு நடத்திட்டேன். 10th என்சிஆர்டி நான் பிடிஎஃப் வச்சு நடத்தினேன். கமெண்ட்ஸில் நான் உங்கள்கிட்டயே கேட்டேன், ரெண்டுத்துல எந்த அப்ரோச் நல்லா இருக்கு அந்த அப்ரோச்சை சொல்லுங்க, நான் அதை ரொம்ப முக்கியமான என்சிஆர்டியான 11th என்சிஆர்டி அந்த நல்ல அப்ரோச்லேயே நான் பண்ணிடுறேன், உங்களோட விருப்பம் எந்தோ அந்த அப்ரோச்லேயே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்ட்ஸ்ல எல்லாருமே பிபிடி போட்டு நடத்துங்க, 9th என்சிஆர்டி நடத்தின மாதிரி பிபிடி போட்டு நடத்தினா தான் எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. 10th என்சிஆர்டி உங்களுக்கு புரிஞ்சுதா இருந்தாலும் பட் வீடியோவில் பார்க்குறப்போ பிபிடி நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இதோ உங்களுக்காக 11th என்சிஆர்டி ஃபுல் பிபிடியில் தான் நான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பிபிடியோட ஸ்லைட்ஸும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கீழே லிங்க் போட்டிருக்கேன். ஸோ அப்போ லிங்க்ல நீங்கள் என்னென்ன பார்க்கணும், ஒன்று 11th என்சிஆர்டியோட பிடிஎஃப், இன்னொன்று இந்த ஸ்லைட்ஸோட பிடிஎஃப், மூணாவது என்னோட அந்த 7 என்சிஆர்டியோட வீடியோ. இந்த 3 லிங்க்குமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஓகே. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டடி, ஸோ என்சிஆர்டி எப்போ ஆரம்பித்தாலும் இந்த என்சிஆர்டிக்கு இந்த சாப்டர் படித்து முடிச்சோடனே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க இந்த புக்கில். அதனால் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த சாப்டர் படித்தா வாட் யூ வில் நோ அப்படின்னா, you will become familiar with the state of Indian economy in 1947 during independence. 1947ல பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போறப்போ இந்தியன் எக்கனாமியோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இது என்சிஆர்டில இருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான். And you will understand the factors that led to the underdevelopment. இந்தியா ஏன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரியா 1947ல இருந்துச்சு, ஏன் இந்தியா அண்டர் டெவலப்டு கண்ட்ரியா 1947ல இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பிரிட்டிஷ் தான். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் அதுக்கான காரணம். அண்ட் ஒய் இந்தியன் எக்கனாமி ஃபேஸ் திஸ் அண்டர் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டர் படிச்சோன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்போ பிரிட்டிஷ் ஹவு தே எக்ஸ்ப்ளாய்டட் தி இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் யூ வில் கெட் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர். ஸோ அதே மாதிரி 11th என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறப்போ ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த கோட்டெல்லாம் படிச்சு அந்த கோட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அண்ட் இஃப் பாசிபிள் அதை நீங்கள் எஸ்ஏஸ்லையோ இல்லைனா essays and your GS answersலயும் அதை எழுதலாம். இந்தியா இஸ் அவர், ஸோ விக்டர் அலெக்சாண்டர் ப்ரூஸ் அப்படிங்கிற ஒரு வைஸ்ராய் இதை சொல்றாரு. இந்தியா இஸ் த பிவட் ஆஃப் அவர் எம்பையர். இஃப் எம்பையர் லூசஸ் எனி அதர் பார்ட் ஆஃப் இட்ஸ் டொமினியன் வி கேன் சர்வைவ். பட் இஃப் வி லூஸ் இந்தியா த சன் ஆஃப் அவர் எம்பையர் வில் ஹாவ் டு செட். த சன் நெவர் செட்ஸ் இன் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு பிரிட்டிஷ் ப்ரௌடா சொல்லுவாங்க. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா முனைகள்லையும் நம்மளுடைய காலனியை வச்சிருக்கோம். ஸோ அதனால ஏதாவது ஒரு காலனியில் அது பகலாக தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு காலனியில் சன் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ சன் நெவர் செட்ஸ் இன் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த வைஸ்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா தான் பிவட். எல்லா காலனிகள்லையும் இந்தியா தான் வந்து கிரவுன் ஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுன் ஜுவல்னா என்ன அப்படின்னா, அந்த பிரிட்டிஷோடைய ராஜா வச்சிருக்கிற அந்த மகுடத்துக்கு மேல இருக்கிற அந்த கிரவுன், அந்த டைமண்ட் இருக்குல்ல, இந்தியா தான் வந்து அந்த கிரவுன் ஜுவல் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த கிரவுன் ஜுவல்லே நம்மளது தான், அது வேற கதை. ஆனா இந்தியாவை தான் கிரவுன் ஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்தியா இஸ் பிவட். மற்ற எம்பையரை நம்ம லூஸ் பண்ணா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மற்ற இடத்த விட்டு. ஆனா நம்ம இந்தியன் காலனியை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா த சன் வில் செட் இன் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னைக்கு நம்ம இந்தியாவை விடுறோமோ அன்னைக்கு பிரிட்டியன் எக்கனாமி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு லைன் பாருங்க, வி வில் லூஸ் இந்தியா இஃப் வி லூஸ் இந்தியா த சன் ஆஃப் அவர் எம்பையர் வில் ஹேவ் டு செட். ஸோ இஃப் தே லூஸ் இந்தியா தர் சன் வில் செட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான காலனி. அதனால தான் நம்ம எவ்வளோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இந்தியாவை வந்து கடைசி வரைக்கும் விடவே இல்லை. ஸோ விடாம அவங்க வந்து எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் வந்தாலும் இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பிரிட்டிஷ் எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ணி அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் தான் அவங்க இண்டிபெண்டன்ஸே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான எம்பையர் தான் இந்தியன் எம்பையர் ஃபார் பிரிட்டிஷ். ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நம்ம படித்து வச்சுக்கிட்டா இது நம்ம நாளைக்கு எஸ்ஏல எழுதுறப்போ எங்கே வேணால் நம்ம வந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி எஸ்ஏலையும் ஃபிலாசபிக்கல் பேஸ்ட் எஸ்ஏஸ்லாம் நிறைய வரும்போது எங்கெங்கே என்னென்ன கோட்ஸ் படிக்கிறீங்களோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சு அதெல்லாம் இன்னோவேட்டிவாக நீங்கள் எப்படி எஸ்ஏக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு லேர்ன். ஸோ 2020 எக்கனாமிக்ஸ் சர்வேல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா இருந்துச்சு. என்ன டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, 17th செஞ்சுரி வரைக்கும் இந்தியா வாஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு அண்ட் 24% ஆஃப் தி வேர்ல்டு ஜிடிபி வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை இந்தியா. ஸோ அந்த என்சிஆர்டியில் ஒரு சூப்பரான ஒரு மேப்பும் போட்டிருந்தாங்க. அந்த மேப் நான் என்சிஆர்டி கிளாஸில் உங்களுக்கு காட்டினேன். ஸோ என்ன அப்படின்னா 9th என்சிஆர்டியில் காட்டியிருப்பேன். ஸோ அதில் என்ன அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியன் எக்கனாமிக்குள்ள வரும்போது அப்போ அந்த முகல் ரூல் வந்து முடியுது. ஸோ அந்த முகல் ரூல் முடிகிற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜிடிபியில் இந்தியாவோட ஷேர் வந்து 24% இருந்திருக்கு. பிரிட்டிஷ் வந்து ஸோ அப்போ வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமியாக இந்தியன் எக்கனாமி இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியன் எக்கனாமியை விட்டு போகிறப்போ இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி தேர்ட் வேர்ல்ட் புவரஸ்ட் நேஷன் இன் 1947. ஸோ ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் நேஷன் இன் தி வேர்ல்ட்ல இருந்து ஒன் ஆஃப் தி தேர்ட் வேர்ல்ட் புவரஸ்ட் நேஷன்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் எக்கனாமி மாறுது. ஸோ அந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் எம்பையர். ஸோ பிரிட்டிஷ் எம்பையரோடைய நோக்கம் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை தே வாண்டட் டு கேப்சர் இந்தியா அண்ட் வாட் வாஸ் தேர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ பிரிட்டனில் அப்போதான் வந்து தொழில் புரட்சி, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்ச அந்த டைம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னா என்ன, லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸை பயன்படுத்தி நீங்கள் மாஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டீம் இன்ஜின், எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கு அப்புறம் பெரிய பெரிய மிஷினரி வந்து பெரிய பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரீஸ் நடத்தி மாஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ், ஸோ ஃபேக்டரி மேட் குட்ஸ் வந்து தயாரிக்கிறது. இந்த குட்ஸ் வந்து ஃபேக்டரி மேட்ல பல்காக பண்ணுறதுனால அதோட விலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ ஆனால் இந்த மாதிரி லார்ஜ் இண்டஸ்ட்ரி நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை, ஒரு சைடில் லார்ஜ் இண்டஸ்ட்ரி நடத்தணும்னா அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற அளவுக்கு ரா மெட்டீரியல் உங்களுக்கு தேவை. அப்போ தான் லார்ஜ் இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஃபீட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ண முடியும். இன்னொரு சைடில் நீங்கள் அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸை உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த பொருளெல்லாம் விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டும் தேவை. ஸோ இந்த ரெண்டு ரீசனும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கணும்னா நிறைய வெல்த்தும் தேவை. ஸோ யூ நீட் வெல்த், யூ நீட் ரா மெட்டீரியல்ஸ், யூ நீட் அ பிக் மார்க்கெட். இந்த மாதிரி 3 ரீசன்ஸ் வந்து இந்த கொலோனியல் நாடுகளுக்குலாம் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்லி தீஸ் கொலோனியல் கண்ட்ரிஸ் நீட், அவங்களோட நாடையும் தாண்டி மற்ற நாடுகளும் தேவைப்படுறது. ஸோ அந்த ஒரு தேவை இருந்ததுனால தான் கொலோனியலிசம் அப்படிங்கிற இந்த விஷயமே ஆரம்பிச்சு இந்த நாடுகள் எல்லாருமே தே வென்ட் தேர் அண்ட் தே ஸ்டார்டட் கேப்சரிங் த டெரிட்டரி. ஸோ டெரிட்டரியை வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் கொலோனியலிசம் உடைய ஆரம்பம் அப்படிங்கிறத வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ஆரம்பத்தில் வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல தான் தே ஆர் கமிங் டு இந்தியா. ஸோ அப்போ இந்தியன் எக்கனாமியில் பிரிட்டிஷ் வந்து ஒரு ட்ரேடராக உள்ள வராங்க. பட் போக 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 பார்த்து இந்தியன் எக்கனாமியோட பொட்டன்ஷியலை ஐடென்டிஃபை பண்ணி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ்க்கு இந்தியா ஒரு நல்ல ஒரு காலனியா இருக்கும் அப்படிங்கிறது உணர்ந்து தே ஆர் கேப்சரிங் தி இந்தியா. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறமா அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறமா பிரிட்டிஷ் இஸ் எமர்ஜிங் ஆஸ் தி ரூலர் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி அண்ட் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக டெரிட்டரி கேப்சர் பண்ணி டோட்டல் இந்தியாவே பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்சிட்டு ஒரு 200 வருஷம் ரூல் பண்ணுறாங்க. அந்த 200 வருஷம் ரூல் இருக்குல்ல, 1757 பேட்டில் ஆஃப் பிளாசியில் ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் இந்த 200 வருஷம் ரூல்ல வந்து இந்தியன் எக்கனாமி வாஸ் டோட்டலி பிளண்டர்ட் ஃபார் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமி வாஸ் அட்மினிஸ்டர்ட் ஃபார் தி
வெல்ஃபேர் ஆஃப் பிரிட்டிஷ் எக்கனாமி. ஸோ பிரிட்டிஷ் எக்கனாமியோட வெல்ஃபேரை முன்னிறுத்தப்பட்டு தான் இந்தியன் எக்கனாமியே அட்மினிஸ்டர் பண்ணப்பட்டது. இந்திய மக்களும் இந்திய நாட்டில் இருக்கிற அந்த இந்தியன் எக்கனாமி டெவலப் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து பிரிட்டிஷ்கே இல்லை. பிரிட்டிஷ் எந்த ஒரு பாலிசி எந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாலும் அதுக்கு பின்னாடி ரெண்டு விஷயம் தான் இருக்கும். ஒன்று, பிரிட்டன் எக்கனாமிக்கு இதனால் என்ன லாபம் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டாவது, இந்தியன் எக்கனாமி நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்தியன் எக்கனாமி நம்ம கைவிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ்வளோ வார்ஸ், அவ்வளோ ஒரு போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அண்ட் அவ்வளோ ஒரு அப்ரஷன். அண்ட் பிரிட்டிஷ் நாடுகளுக்கு ஏற்ற எக்கனாமிக் பாலிசி தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ஸோ இதுதான் அவங்களோட எய்மா இருக்கு. ஏன்னா இந்தியா இஸ் ஹேவிங் சோ மச் ரிசோர்சஸ் which can provide them the raw material. India is having so much wealth which they can use to build their industries. And India is having so much population who can act as the market for their finished goods. ஸோ அப்போ இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட வெல்த்தை சுரண்டி அந்த வெல்த் மூலமா பிரிட்டன் எக்கனாமியை பில்ட் பண்றாங்க. அப்படி பில்ட் பண்ணும்போது இண்டஸ்ட்ரீஸ் பல வருது. அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் இந்தியால இருந்தே கம்மி விலைக்கு வாங்கிடுறாங்க. ஸோ இந்தியால இருந்து கம்மி விலைக்கு ரா மெட்டீரியல்ஸ் லைக் காட்டன் வாங்கி அதை ஃபேக்டரிக்கு அனுப்பி அது மூலமா ஃபேக்டரி மேட் கூட்ஸ் ரெடி பண்ணி அந்த கூட்ஸை திரும்ப கொண்டு வந்து இந்தியாவிலே விற்கிறாங்க. ஸோ இந்தியாவில் சீப் கூட்ஸா சீப் ரேட்ல விற்கிறாங்க. ஸோ இப்படி விற்கிறது மூலமா அது விற்கிறப்போ அவங்க நாமினல் ரேட்ல விற்று அது மூலமா லாபம் எடுக்கிறாங்க. ஸோ இப்படி பண்றது மூலமா பிரிட்டிஷ் எக்கனாமியோட இன்ட்ரெஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அண்ட் திஸ் வாஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஸோ இது மட்டுமே ஒரே குறிக்கோளாக தான் பிரிட்டிஷ் என்டையர் 200 வருஷமும் இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் எ பிரீஃப் பேக்ரவுண்ட். இப்படி பண்ணதுனால இந்தியன் எக்கனாமிக் என்ன ஆச்சு? இதை பண்ணதுனால இந்தியன் எக்கனாமிக் என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியா அது வரைக்கும் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியல் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்தியாவில் இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்தியாவில் இருந்தது எல்லாமே வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான். அப்போ வேர்ல்டுலேயும் அப்படிதான், வேர்ல்டு வைடே பார்த்தாலும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இல்லை. ஸோ இந்தியா இஸ் அ ரிச் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்கிற ஒரு நாடு. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் நிறைய கைவினை பொருட்கள் அண்ட் லாட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. ஸோ லைக் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஆர் மெட்டல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், கட்லரி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பேஸ்டு, ஹேண்ட் ஒர்க்ஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. ஸோ ஆர்டிசன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிசன் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணாங்க. ஒரு 1000 வருஷம் இல்லை 2000 வருஷமா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற கூட்ஸ்க்கு வந்து வேர்ல்டு வைட் அவ்வளோ ஹை டிமாண்ட் இருக்கும். யூரோப்லேயும் வந்து ரிச் பீப்புளெலாம் வந்து இந்தியன் கூட்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி வந்து லக்ஸூரியஸ் கூட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து தான் அவங்களுக்கு போகும். அந்த மாதிரி வந்து இந்தியாவுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கு. ஸோ பிரிட்டனுக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா, ஸோ பொதுவாக வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்மேட் கூட்ஸ் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். பிரிட்டன் வந்து அவங்களுடைய ஃபேக்டரி மேட் கூட்ஸ் இந்தியாவில் விற்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி தேவர் சீப். ஸோ அந்த சீப் கூட்ஸ் வந்து இந்தியான் மார்க்கெட்டில் வந்து ஃப்ளட் பண்ணும்போது இந்திய மக்கள் எல்லாருமே எது விலை கம்மியாக விற்குதோ அதானே வாங்குவோம். ஸோ ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அதாவது நீங்கள் ஹேண்ட்லூமில் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை விட, இந்தியாவில் பண்ண காதி பேஸ்ட் ஹேண்ட்லூமில் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை விட the cheap factory made dress of British was easily affordable. ஸோ அதனால மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, they started buying the cheap British imported textile. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி இந்தியன் டெக்ஸ்டைல் அண்ட் காதிக்கான டிமாண்ட் குறையுது. ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸோட என்டையர் இண்டஸ்ட்ரி வாஸ் லூசிங் இட்ஸ் மார்க்கெட் அண்ட் பிகாஸ் ஆஃப் தி சீப் கூட்ஸ் விச் என்டர்ட் இன் டு இந்தியா. ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் டோட்டலி ரூயின்ட். ஸோ ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரூயின் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்லி இது ஒரு சைடில் ரூயின் ஆகுது. இன்னொரு சைடில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து யார் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து பத்திரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கிங் தான். ஸோ இந்தியாவில் இருக்கிற கிங்ஸ் எல்லாருமே தேவர் என்கரேஜிங் திஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் தேவர் தி பேட்ரோனேஜ் பீப்புள். பேட்ரோனேஜ்னா ஆதரவு தெரிவிச்சாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்த பிறகு இந்த ராஜாக்கள் எல்லாருமே பிரிட்டிஷோடைய கல்ச்சர் தான் சுப்பீரியர் அப்படிங்கிற மென்டாலிட்டி. நிறைய ராஜாக்கள் அப்படிதான் போயிட்டாங்க. நிறைய ராஜாக்கள், நிறைய ஜமீன்தார்கள், பணக்காரர்கள்லாம் பிரிட்டிஷ் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் அண்ட் பிரிட்டிஷ் வே ஆஃப் கல்ச்சர் அண்ட் பிரிட்டிஷ் டேஸ்ட் இதுதான் வந்து பெஸ்ட், இந்தியன் வே வந்து வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மைண்ட் செட்ல பிரிட்டிஷோட வாழ்க்கை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு, தே ஸ்டார்டட் லிவிங் அ பிரிட்டிஷ் பேஸ்ட் லைஃப் ஸ்டைல், கோட் சூட் போடுறது, ஸ்டைலா இருக்கிறது, அவங்களோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றது அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, நேச்சுரலா இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரிக்கான பேட்ரோனேஜ் போயிடுச்சு. நிறைய ராஜாக்களை வந்து டிஃபீட் பண்ணி பிரிட்டிஷே கேப்சர் பண்ணிட்டதுனால ராஜாக்கே பவர் போயிடுச்சு. ஸோ அதனால அவங்களாலையும் வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியை பார்த்துக்க முடியல. ஸோ அதனால என்ன ஆகுது, என்டையர் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரூயின்டு. ஸோ ரூயின் ஆன பிறகு என்ன ஆயிடுச்சு, இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற பீப்புள் எல்லாருமே தே வென்ட் டு ரூரல் ஏரியாஸ். நம்ம கிராமத்துக்கே போயிடலாம், ரூரல் ஏரியாஸ்க்கே போயிட்டு அக்ரிகல்ச்சர்ல ஈடுபடலாம் அப்படின்ட்டு அங்கே போறாங்க. ஸோ இதனால என்டையர் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியும் போயிடுச்சா. இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸை, ஃபினிஷ் கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு பிரிட்டிஷ் வந்த பிறகு என்ன ஆயிடுது, ஒரு ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்டிங் நேஷனா இருக்கு. ஸோ இந்தியா, இங்க பிரிட்டன். ஸோ இந்தியா வில் எக்ஸ்போர்ட் தி சீப் ரா மெட்டீரியல்ஸ். சீப் ரா மெட்டீரியல்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம அவ்வளோ ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அது வந்து லோ காஸ்ட் வித்தவுட் எனி டாரிஃப். ஸோ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி பிரிட்டனுக்குள்ள போற கூட்ஸ்ல எந்த இம்போர்ட் டியூட்டியும் போடல,
இம்போர்ட் டியூட்டியும் போடாமல் சீப் ப்ரைஸில் அந்த வாங்குறாங்க. ஸோ சீப்பாக வாங்குறதுனால இந்த ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்ணுறவருக்கும் பெருசாக பணம் வரல. ஸோ இது ஒரு இஷ்யூ. அங்கே ஃபேக்ட்ரி மேட் கூட்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபேக்ட்ரி மேடு ஃபினிஷ்டு கூட்ஸ், இந்த ஃபினிஷ் குட்ஸை இந்தியாவுக்குள்ள பம்பின் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால இந்தியா இஸ் எமர்ஜிங் அஸ் அ ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் அதாவது சீப் ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் இம்போர்ட்டர் ஆஃப் தி ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட் பண்றதுல நமக்கு எந்த இன்கமும் வரல. ஸோ நமக்கு எந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸும் இதனால வரல. அதே மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது நம்ம அது மார்க்கெட் விலையோ அந்த விலைக்கு தான் இம்போர்ட் ஆகுது. ஸோ அப்படி பண்றதுனால என்ன ஆகுது, எக்ஸ்போர்ட் ஹையா இருந்தாலும் அந்த எக்ஸ்போர்ட் மூலமா நமக்கு வரக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலவாணி அப்படிங்கிறது வரல. ஏன்னா சீப் ரேட்ல தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். சீப் ரேட்ல ரா மெட்டீரியல்ஸ் கிடைச்சாதான் கம்பெனிக்கு லாபம், அதாவது பிரிட்டன்ல இருக்கிற ஃபேக்டரிக்கு லாபம். அப்படிங்கிறதுனால சீப் ரா மெட்டீரியல்ஸ் போகுது. ஸோ இது இண்டஸ்ட்ரியல் சைடில் நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸை பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்து பெருசா இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை வந்து அவங்க வளர்க்கவே விடலை. இப்போ இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம், இல்லை இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா யாரும் பிரிட்டிஷ் மேடு கூட்ஸை வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இன்டென்ஷனலாக இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்க விடாமல் பிரிட்டிஷ் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ டெவலப்டு நாடுகள் அந்த காலகட்டத்தில் இருக்கிற முக்கியமான யூரோப்பியன் எக்கனாமிஸ், அமெரிக்கன் எக்கனாமிஸ்லாம் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்போ இந்தியா வாஸ் டி இண்டஸ்ட்ரியலைசிங் பிகாஸ் தேவர் அண்டர் பிரிட்டிஷ் ரூல். ஸோ அதனால தான் இந்தியன் எக்கனாமி ஒரு அண்டர் டெவலப்டு புவர் எக்கனாமியா மாற ஆரம்பிக்குது. ஏன்னா வேர்ல்டே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்தியா டி இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகுது. ஸோ டி இண்டஸ்ட்ரியலைஸ் ஆன அது இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட எஃபெக்ட் ஃபீல் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் we are not strong in manufacturing sector. ஸோ இது ஃபர்ஸ்ட் அடி. இப்போ நம்ம இதான் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்கிற விஷயம். ஸோ இதான் வந்து பிரிட்டிஷோடைய அப்ஜெக்டிவ். ஸோ பிஃபோர் பிரிட்டிஷ் ரூல் இந்தியா வாஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்கனாமி வித் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் இன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் லைக் காட்டன், சில்க், மெட்டல் அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன் ஒர்க் இண்டஸ்ட்ரீஸ். தீஸ் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய்ட் வேர்ல்டு வைடு மார்க்கெட். வேர்ல்டு வைடு மார்க்கெட் வாங்கி இந்தியன் கூட்ஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரெப்புடேஷன். எல்லாரும் இந்தியன் கூட்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ரிச் பீப்புள்லாம் இந்தியன் கூட்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க யூரோப்ல. ஸோ இந்தியன் எக்கனாமி வாஸ் ரன். ஸோ இப்படிப்பட்ட இந்தியன் எக்கனாமியை தே சேஞ்ச். இந்தியன் எக்கனாமி வாஸ் ரன் பேஸ்ட் ஆன் தி எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிரிட்டன், transformed India into supplier of raw materials and consumer of finished goods. ஸோ ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு சப்ளையரா மாற்றி கன்சியூமர் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸா மாற்றி இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸே வரவில்லை. இந்தியாவில் இருக்கிற ஆர்டிசன் இண்டஸ்ட்ரியெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிலவரம். ஸோ இப்போ அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்க சுச்சுவேஷன் பார்ப்போம். அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து ஃபால்ட்டி லேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராக்டிசஸை கொண்டு வராங்க. வாட் இஸ் ஃபால்ட்டி லேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராக்டிஸ்? ஸோ ஸ்டாக்னேஷன் அண்ட் டிட்டரேஷன் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ பிரிட்டிஷ் எம்பையரோட இம்பாக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அக்ரிகல்ச்சர் வாஸ் ஸ்டாக்னேட்டட் அண்ட் டிட்டரேட்டட். ஸோ அப்படியே தங்கிடுச்சு, அதாவது பின்தங்கி போயிடுச்சு. ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படியே பின்தங்கி போயிட்டு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அக்ரிகல்ச்சரல் நேஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்தியா, பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு போறப்போ a third world poor nation which is not able to produce the food needed for its own population. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போறப்போ ஒரு 30 கோடி பேர் இந்தியாவில் இருந்தாங்க. அதான் இந்தியாவோட பாப்புலேஷன் 30 crore. அந்த 30 crore பீப்புளுக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு இனஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்மளால பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்ப்ரொடக்டிவ் ஸ்டாக்னேட்டட் அக்ரிகல்ச்சரா இந்தியன் அக்ரிகல்ச்சர் மாறுது. பட் ஒரு காலத்தில் வெரி ஃபிளரிஷிங் அக்ரிகல்ச்சரா அந்த கண்ட்ரி. ஸோ அப்படியே அக்ரிகல்ச்சர் அப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தி பிரிட்டிஷோடைய ப்ராக்டிசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ஃபால்ட்டி லேண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் லைக் ஜமீன்தாரி சிஸ்டம், ரயட்வாரி சிஸ்டம் அண்ட் மஹல்வாரி சிஸ்டம். ஸோ இந்த ஜமீன்தாரி, ரயட்வாரி, மஹல்வாரி சிஸ்டம்ஸ் மூணுமே வந்து எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக தான் முடிஞ்சிச்சு, எஸ்பெஷலி ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவில் அதுக்கு பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பீப்புள் வேர் ஓனிங் லேண்ட்ஸ் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸும் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு லார்ஜ் ஃபார்மர் இருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் பீப்புள் ஆர் ஆல்சோ வேர் ஓனிங் லேண்ட்ஸ். பட் பிரிட்டன் எக்கனாமிலாம் பார்த்தீங்கன்னா ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபியூடல் சிஸ்டம்ல லேண்ட்லார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. அந்த லேண்ட்லார்டுக்கு தான் எல்லா நிலமும் சொந்தம். அந்த நிலத்துல வேலை செய்யறதுக்கு தான் ஊர் கிராம மக்கள் இருப்பாங்களே தவிர, கிராம மக்கள் எல்லாருமே எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. எங்க எம்ப்ளாயிஸா இருப்பாங்கன்னா இந்த லேண்ட்லார்டோட நிலத்துல. ஸோ அப்போ ஊர்ல இருக்கிற எல்லா நிலமும் அந்த லேண்ட்லார்டுக்கு சொந்தமானது தான், மக்கள் எல்லாருமே அங்க வேலை செய்யறவங்க தான். அப்படிங்கிற இந்த செட்டப் தான் ஃபியூடல் சிஸ்டம் ஆஃப் யூரோப். ஸோ அதே அந்த ஃபியூடல் சிஸ்டம் மாதிரி தான் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்தியாவில் வந்து என்ன பண்றாங்க, இந்த டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த காலத்தில் டாக்ஸ் போடணும்னா அக்ரிகல்ச்சர்ல தான் போடுவாங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் மேலே தான் டாக்ஸ் போடுவாங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எவ்வளோ செய்றீங்களோ அதில் ஒரு % டாக்ஸாக கட்டணும். இப்படி டாக்ஸ் போடுறப்போ அந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு இன்டர்மீடியட், ஒரு சிம்பிள் சிஸ்டம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது இன்டென்ஷன்ல தான் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஒரு ஃபார்மர்கிட்டயோ ஒரு லேண்ட் ஹோல்டர்கிட்டயோ போயிட்டு தனித்தனியாக லேண்டை கலெக்ட் பண்ணால் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனால் முடியல அண்ட் கம்மி நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய லேண்ட் லார்டு, ஒருத்தர் பெரிய லேண்ட் வச்சிருப்பார்ல, லார்ஜ் லேண்ட் ஹோல்டர்,
அந்த லார்ஜ் லேண்ட் ஹோல்டர் அந்த ஊர்ல ஒரு கௌரவமான இடத்துல இருக்க ஒருத்தர் கூப்பிட்டு நீ தான் இனிமேல் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லி இந்த லேண்ட் எல்லாம் இனிமேல் உனக்கு தான் அப்படின்ட்டாங்க. ஸோ அத்தனை நாளா மக்கள் கையில இருக்கிற லேண்ட் எல்லாத்தையும் தூக்கி இந்த ஜமீன்தார் கையில கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஜமீன்தார் வந்து இஸ் நாட் தி ஒரிஜினல் ஓனர். அவர்கிட்ட கொஞ்சம் தான் லேண்ட் இருந்துச்சு. பட் பிரிட்டிஷ் தான் வந்து எல்லா லேண்டையும் அவங்க பேர்ல எழுதி வச்சிடறாங்க. ஸோ அப்படி எழுதி வச்சு இனிமேல் எல்லா லேண்டும் உனக்கு தான். உன்னோட பொறுப்பு என்ன? இந்த லேண்ட்ல இருக்கிற எல்லாத்துல இருக்கிற இவ்வளோ ரேட்டு எனக்கு டாக்ஸ் கட்டணும். அதான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட். இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னா லேண்ட் ப்ரொடியூஸ்ல வந்து 11 பாகமா பிரிக்கிறாங்க. அதுல 10 பாகம் வந்து பிரிட்டிஷ்க்கும் 1/11 வந்து ஜமீன்தாருக்கும். உன் லேண்ட்ல எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதோ அது 11 பார்ட்ஸா பிரிச்சுக்கோங்க. அதுல 10/11 வந்து பிரிட்டிஷ்க்கு நீங்க டாக்ஸா வாங்கி கொடுத்துரு, 1/11 நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி தே ஆர் டூயிங் திஸ். ஸோ இந்த மாதிரி கான்வாலிஸ் கொண்டு வரது தான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ இந்த சிஸ்டம்ல தான் வந்து தே ஆர் ஸ்டார்டிங். ஸோ இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, ஜமீன்தார்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தே ஸ்டார்டட் டு தேர் ஃபோக்கஸ் ஒன்லி வாஸ் டு கலெக்ட் தி டாக்ஸஸ். ஸோ டாக்ஸை கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு வந்து டாக்ஸை டைமுக்கு கட்டிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் டைமுக்கு கட்டிடணும் அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு அவங்க டைமுக்கு கட்டல அப்படின்னா ஜமீன்தார்ஸ்க்கும் வந்து ஃபோர்ஸ் எவிக்ஷன். ஜமீன்தாருக்கு டார்கெட், ஜமீன்தார் வந்து இந்த சன்செட் கிளாஸ்னு ஒன்று இருக்கு, சன் செட் ஆகிறதுக்குள்ள ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு சன் செட் ஆகிறதுக்குள்ள அந்த ஜமீன்தார் செட்டில் பண்ணல அப்படின்னா ஜமீன்தாரே தூக்கிடுவாங்க. அந்த ஜமீன்தார் தூக்கி வேற ஒரு ஆளை போட்டு நீ தான் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜமீன்தாருக்கு ஒரு ப்ரெஷர் இருந்து டார்கெட் இருந்து, ஆனால் ஜமீன்தார் என்ன பண்றாரு, ஆட்டோமேட்டிக்கலா லேண்ட் மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு டாக்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர அவங்க என்ன அவங்களோட மைண்ட்ல இல்லைன்னா அந்த லேண்டோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும், ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தணுங்கிறதே இல்லை. ஸோ அதனால தான் ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம் அப்படிங்கிற இந்த விஷயம் வருது. ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம்னா என்னதுன்னா, லேண்டுக்கு வந்து ஓனர்னு ஒருத்தர் இருந்தாலும் அந்த ஓனர் வந்து பாத்துக்கல அந்த லேண்டை. ஸோ இப்போ லேண்ட் எல்லாம் மக்கள் கையில இருக்கிறப்போ பீப்புள் ஃபெல்ட் தி ஓனர்ஷிப், இது ஏன் நிலம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருந்ததுனால அந்த நிலத்தை வந்து அவங்க ரிச் சாயில் ஃபர்டிலிட்டியோட பாத்துக்கிட்டாங்க. ஸோ என்னைக்கு வந்து அது இனிமேல் அது ஏன் நிலம் இல்லை ஜமீன்தாரோட நிலம், இனிமேல் நம்ம அந்த நிலத்துல ஒரு ஒர்க்கர் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வருதோ அப்போவே அவங்களுக்கு அது டிசோசியேட் ஆயிடுச்சு, அவங்க நிலம் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலா அங்க இருக்கிற பெர்சன்ஸுமே வந்து லேண்டோடைய ஃபெர்டிலிட்டி மேலேயோ லேண்டோட ப்ரொடக்டிவிட்டி மேலேயோ அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணல. லைக் ஃபெர்டிலைசரு, இரிகேஷன்ஸ் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ்ல, குவாலிட்டி சீட்ஸ்ல அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எப்படியாவது டாக்ஸ் கட்டிடணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷர்ல தான் இருக்காங்க. ஸோ ஜமீன்தார் வந்து என்னன்னா அவர் வந்து லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஹை டாக்ஸ் ரேட்ஸ், ஹை ரெண்ட்ஸ் போட்டு கலெக்ட் பண்றாரு. ஸோ அதனால ஹை ரெண்ட் போடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மருக்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுல எல்லாமே டாக்ஸா கட்டுற மாதிரி ஒரு நிலை வரும். அவங்களுக்கு மிச்சம் பணம் இல்லை. ஸோ லேண்ட் ஹோல்டர்ஸ் கிட்டையும் பணம் இல்லாதனால அவங்களாலையும் லேண்ட் ப்ரொடக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஜமீன்தாருமே வந்து அவர் லக்ஸூரியஸ் லைஃப் தான் வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருந்ததுனால வெறும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. அவரும் லேண்ட் ப்ரொடக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணல. இல்ல இப்போ வந்து வேலை செய்யற பெர்சன்ஸாலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இல்லை, எல்லாத்தையும் டாக்ஸா கட்டிட்டாங்க. ஜமீன்தாரும் லக்ஸூரியஸ் வாழ்க்கை வாழணும், அப்படியே பந்தாவா சுத்தணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லயே அவரும் வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அதான் வந்து ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம். லேண்ட்லார்ட் இருந்தாலும் அவர் ஆப்சென்ட் தான். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியில யாருமே இன்வெஸ்ட் பண்ணல. தேர் வாஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ். ஸோ அதனால வந்து டெக்னாலஜி, இரிகேஷன் அண்ட் ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி வந்து புது டெக்னாலஜி, புது இரிகேஷன் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாததுனால லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி வாஸ் சிவியர்லி அஃபெக்டட். ஸோ அதான் வந்து அப்போ இருந்த ஒரு நிலவரம். ஸோ இதனால என்ன ஆகுது, ஒரு சைட்ல இந்த பிரச்சனை வருது, ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம். இன்னொரு இதனால என்ன ஆகுது, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் லேண்ட் அதோடைய ப்ரொடக்டிவிட்டி இழந்து 1947 வரும்போது இந்தியா ஹேட் ஃபுல் ஆஃப் அன்ப்ரொடக்டிவ் லேண்ட்ஸ் வித் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அன்ப்ரொடக்டிவ் லேண்டா இருக்கிறப்போ இனஃப் ஃபுட் நம்ம இந்தியன் பாப்புலேஷன் கேட்டர் பண்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ அடுத்து வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னா என்னதுன்னா ஃபுட் கிராப்ஸ். ஸோ பொதுவாக ஃபார்மர்ஸ் வந்து சாப்பாடுக்கு தான் அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. ஸோ ஃபுட்டுக்கு தேவைப்படுற அந்த கிராப்ஸை தான் பெரும்பாலும் போட்டு அது மூலமா சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், அவங்களுக்கு ஆகிற சாப்பாடு எடுத்துட்டு மிச்ச ஃபுட்டை வந்து மார்க்கெட்ல வித்துருவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் சிஸ்டம் இருந்த இடத்துல பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, ஃபுட் கிராப்ஸை தூக்கிட்டு கேஷ் கிராப்ஸ் போட சொல்றாங்க. இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்தது எதுக்கு, ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு தான். அவங்களுக்கு என்ன தேவை, காட்டன் தேவை. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட மேன்செஸ்டர்ல இருக்க மில்லுக்கு காட்டன் தேவை. அதனால எங்கெங்கெல்லாம் ரைஸ் போட்டிருந்தாங்களோ எல்லா இடத்தையும் காட்டன் மாற்ற சொல்றாங்க. இப்போ எல்லாருமே காட்டன் போட்டாங்க அப்படின்னா இப்போ யார் ரைஸ் போடுவா? அப்போ யாருமே ரைஸ் போடலன்னா அப்போ எங்கேருந்து சாப்பாடு வரும்? அப்போ சாப்பாடே வரலன்னா என்ன ஆகும், ஃபெமைன் வரும். அதனால தான் பிரிட்டிஷ் டைம்ல ஏகப்பட்ட ஃபெமைன் அண்ட் பசி பஞ்சம் அண்ட் பட்னி. ஸோ ஏன் பசி பஞ்சம் பட்னி வருது அப்படின்னா ஃபுட் கிராப்ஸுக்கு பதிலாக கேஷ் கிராப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். கேஷ் கிராப்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி கமர்ஷியல் கிராப்ஸ் லைக் காட்டன், சுகர் கேன், இந்த மாதிரி விஷயங்கள், இண்டிகோ. ஸோ பிரிட்டன்ல இருக்கிற ஜீன்ஸுகளுக்கு ப்ளூ கலர் போடணும் அப்படிங்கிறதுனால அந்த நீல கலர் ப்ளூ காலர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்ல வந்து லேபர்ஸ் எல்லாருக்குமே ப்ளூ கலர் யூனிஃபார்ம் தான்.
அண்ட் ஜீன்ஸுமே ப்ளூ கலர் தான், அதனால அது வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் இதுல தான் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் தைச்சு கொடுக்கணும். பிரிட்டன்ல இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்க எல்லாருமே ஜீன்ஸ் போடுறாங்க, யூனிஃபார்ம் தைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல் என்ன இண்டிகோ. அந்த இண்டிகோவை இங்க கல்டிவேட் பண்ண வைக்கிறாங்க, நீலம். ஸோ இந்த இண்டிகோ ஃபார்மர்ஸ் எல்லாம் அப்போ வந்து ஃபுட் கிராப்ஸ்ல இருந்து காட்டன், சுகர் கேன், இண்டிகோ இந்த மாதிரியான கிராப்ஸுக்கு, பிளான்டேஷன் கிராப்ஸுக்கு போறதுனால ஃபுட் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகுது. இன்னொரு சைட்ல என்ன ஆகுது, அதனால ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வருது. ஸோ இப்போதான் இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டிக்கு அவங்க அடிநாத்தம் போடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிரம்மாண்டமா இருந்த ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி ஃபெமைன் ஃபேஸ் பண்ற ஒரு கண்ட்ரியா போச்சு. இல்லை இத்தனையும் பார்த்தா 1940 செகண்ட் வேர்ல்டு வார்ல தான் ஒன் ஆஃப் தி சிவியரஸ்ட் ஃபெமைன் வந்திருக்கும். பல மில்லியன் மக்கள் பெங்கால்ல இருந்திருப்பாங்க, பெங்கால் ஃபெமைன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நோக்கி தள்ளுறாங்க. ஸோ இது ஒன்று. இது தாண்டி வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இண்டிகோ, காட்டன் இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ்லாம் கல்டிவேட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு என்னதுன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, இந்தா பணம், இதை வச்சுட்டு நீ காட்டன் போடு, இல்லை இண்டிகோ போடு. இண்டிகோ கல்டிவேட் ஆனோன்னு என்கிட்ட வந்து வித்துரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவரும் வந்து பிரிட்டிஷ்ட பணம் வாங்கிட்டு போயிட்டு இண்டிகோ கல்டிவேட் பண்றாரு. ஆனா இண்டிகோ விற்கிறப்போ மார்க்கெட் விலையில, உலக வர்த்தகத்துல இண்டிகோ என்ன விலை, காட்டன் என்ன விலை, அந்த விலைக்கு அந்த பிரிட்டிஷ் ட்ரேடர்கிட்ட விற்காம பிரிட்டிஷ் ட்ரேடர் சொல்றதுதான் விலையா இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் ட்ரேடர் சொல்றதுதான் விலையா இருக்குன்னா ஃபார்மர்ஸ்க்கு என்ன ஆயிடுது, மார்க்கெட் விலை கிடைக்கல, தகுந்த விலை கிடைக்கல, அதனாலே அவங்க லாஸ்ல இருக்காங்க. பிரிட்டிஷ் கம்மியா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பிரிட்டிஷ் ட்ரேடர் கொடுத்துறாங்க. ஸோ பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க நாட்டில் சீப் குட்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபார்மர்ஸ்க்கு சீப்பா பே பண்றாங்க. அதனால ஃபார்மரும் போராடுறாரு. ஸோ இப்போ ஏன் வந்து பாவர்ட்டி அமாங் ஃபார்மர்ஸ் வருது அப்படிங்கிற அந்த ஆரம்பமும் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து ஓவர் பாப்புலேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இந்த சிட்டிஸ்ல இருந்த இந்த ஆர்டிசன் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பீப்புள் who had lost their jobs because of lack of patronage. அவங்க எல்லாருமே ரூரல் ஏரியால அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு வந்தோடனே அக்ரிகல்ச்சர் ஓவர் பாப்புலேட் ஆயிடுச்சு. இந்தியன் எக்கனாமில பார்த்தாலும் 50% பாப்புலேஷன் டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஏன் அத்தனை பேர்? ஏன்னா இந்த மாதிரி வேலை இல்லாமல் எல்லாரும் ரூரல் ஏரியாவில் போய் செட்டில் ஆனதுனாலே என்ன ஆயிடுச்சு, ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஆகிறப்போ என்ன ஆயிடுது, ஒரு ஃபார்ம்ல வந்து டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், 4 பேர் வேலை செய்ய இடத்துல 8 பேர் வேலை செய்யறாங்க. அப்போ வர்ற கூலி 8 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டா அப்போ லாபமே இருக்காது. ஸோ இதனால என்ன ஆகுது, லாபமும் குறையுது, 8 பேர் வேலை செய்யறதுனால எல்லாருக்கும் கூலியும் குறையுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஃபார்மர்ஸ் அண்ட் லேபரர்ஸ் ஆர் பாவரிஸ்ட். ஸோ இதுதான் இதுல இருக்கிற பிரச்சனை. அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன பிரச்சனை, ஸ்டாக்னேஷன் அண்ட் டிட்ரேஷன். ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ட்டி லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லைக் ஜமீன்தாரி சிஸ்டம், அதனால ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு மெயின் ஆன்சர்ஸ்ல நீங்க எழுதணும். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பத்தி கேட்டா ரெவன்யூ செட்டில்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸ்ட் எவிக்ஷன். இந்த வருஷம் மெயின்ஸ்ல கூட லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொஸ்டின் இருந்தது. ஜமீன்தார ஃபோர்ஸ் எவிக்ட் பண்ணாங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி அக்ரிகல்ச்சர் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ரா மெட்டீரியல்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்காக அண்ட் ஓவர் பாப்புலேஷன். இதனால அக்ரிகல்ச்சரும் ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. ஸோ இண்டஸ்ட்ரீஸும் வளரல, அக்ரிகல்ச்சரும் வளரல, அண்ட் அக்ரிகல்ச்சர் வாஸ் ஸ்டாக்னேட்டட். இண்டஸ்ட்ரியல் செக்டரோட நிலைமை என்ன, டி இண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்தியா வந்து ஒரு ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்டரும் இம்போர்ட்டர் ஃபினிஷ்டு குட்ஸோ பண்றதுனால இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் வந்தா ஃபினிஷ்டு குட்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்கன்ட்டு இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸே வளரவில்லை. மேசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை அப்படின்னா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும், மேசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். மீகர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதையும் மீறி கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் இருந்துச்சுல, அது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்னா காட்டன் அண்ட் ஜூட் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ கொஞ்சம் காட்டன் மில்ஸும் கொஞ்சம் ஜூட் மில்ஸும் இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ஓரியன்ட் மில்ஸ் தான் இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ அது மீகரா இருந்துச்சு. அதுல வந்து அதுல அப்படி இந்தியாவில் இருந்தாலும் இந்தியன் ஓன்டு மில்ஸை விட பிரிட்டிஷ் ஓன்டு மில்ஸ். பிரிட்டிஷ்காரனே யாராவது இந்தியாவுக்கு வந்து அவரே ஏதாவது மில் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த பிரிட்டிஷ் மில்ஸ் தான் இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல இருக்கிற பின்னி மில்ஸ். ஸோ பிஎன்சி மில்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம்ல. ஸோ பின்னி மில்ஸ் அண்ட் பிஎன்சி மில்ஸ் அப்படின்னு பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ் அப்படின்னு நம்ம இங்க நார்த் சென்னையில் இருக்கு. எல்லா பட ஷூட்டிங்கும் இப்போ அங்கே தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான மில்ஸ் எல்லாமே பிரிட்டன் மில்ஸாக தான் இருக்கு. ஸோ காட்டன் அண்ட் ஜூட். ஸோ காட்டன்லாம் எங்கெங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அதாவது பாம்பே பிரசிடென்சியில, மெட்ராஸ் பிரசிடென்சியில இங்கெல்லாம் வந்து காட்டன் இருந்துச்சு. ஜூட் எங்க இருக்குன்னா பெங்கால் பிரசிடென்சியில ஜூட் மில்ஸ் இருந்துச்சு. அதை தாண்டி பிரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு யார் இருந்தாங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் இந்தியாவில் யாருமே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷனே பண்ணல. அவங்களோட சொந்த பரம்பரை சொத்து மூலமா அவங்க ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சு அந்த மாதிரி பெரிய பணக்காரர்கள் ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரீஸ் தானே தவிர அதை தாண்டி பெரிய இண்டஸ்ட்ரீஸே வரல. ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் டாடா, பிர்லா, கோயங்கா இந்த மாதிரியான ஃபேமிலிஸ்லாம் இருக்குல்ல, இவங்களாம் தான். பஜாஜ் இவங்களாம். ஸோ அதில் முக்கியமான ஆள் வந்து டாடா. இப்போ சமீப காலமாக மறைந்து போன ரட்டன் டாட்டாவுடைய தாத்தாவான ஜம்ஷெட்ஜி டாட்டா. அந்த ஜம்ஷெட்ஜி டாட்டா வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து 1908 டிஸ்கோ, அதாவது டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு எங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஜார்க்கண்ட்ல, அதாவது அப்போ இருந்த பீகார் ரீஜன்ல ஆரம்பிக்கிறார். அந்த ரீஜன்ல வந்து அந்த ஊருக்கு வந்து பிற்காலத்துல ஜம்ஷெத்பூர் அப்படின்னு அவர் பேரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தாண்டியே கொஞ்சம் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸும் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. நோ கேபிட்டல் கூட்ஸ் இண்டஸ்ட்ரி. கேபிட்டல் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன, தோஸ் இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் நீடட் விச் ப்ரொடியூஸ் கேபிட்டல் கூட்ஸ் விச் ஆர் எசென்ஷியல் ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸே கொண்டு வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் ட்ரேட். ஃபாரின் ட்ரேட் என்னாச்சு? இந்தியா வந்து வி ஸ்டார்டட் எக்ஸ்போர்ட்டிங் சீப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் வி ஸ்டார்டட் இம்போர்ட்டிங் ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு பண்றோம். நம்ம என்னதான் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதுக்கு சரியான இது கொடுக்காதனால வி டென்ட் கெட் தி இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின். நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அது கம்மி விலையில தான் ஆகிறதுனால இன்னும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளோ ஆகல. ஸோ ஃபால்ட்டி எக்ஸ்போர்ட்ஸ். இதான் வந்து ப்ராப்ளம் ஆஃப் ருபி அப்படிங்கிற பேப்பர்ல அம்பேத்கரும் எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாருன்னா ருப்பி எப்படி வீக்கன் ஆகுது அப்படிங்கிற அந்த பவுண்டுக்கு நிகரா ருப்பி வந்து ஏன் வீக்கன் ஆகிட்டே போகுது, இப்படியே விட்டா ருப்பி அவ்வளவுதான் அப்படிங்கிறது தான் அவர் தீசிஸ்ல எழுதுவாரு. அதுக்கு தான் அவருக்கு டாக்டரேட்டை கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ கிரியேஷன்ஸ்க்கும் அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெமோகிராஃபி. இந்தியாவில் வந்து டெமோகிராஃபி எப்படி இருக்கு? டெமோகிராஃபினா பாப்புலேஷனோட சுச்சுவேஷன். இப்போ மக்களோட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன். ஸோ ஹை டெத் ரேட்ஸ். ஸோ பிரிட்டிஷ் வந்து ஹெல்த்ல எல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணல. அப்போ ஹெல்த்தும் பின்தங்கி தான் இருந்தது. அண்ட் பிரிட்டிஷ் டைம்லேயும் ஹெல்த்துக்கு பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஹை மார்டாலிட்டி. நிறைய பேர் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 குழந்தைங்க 12 குழந்தைங்கலாம் பெற்றுப்பாங்க. 5 குழந்தைங்க 10 குழந்தைங்க தான், 5 தான் மினிமம். ஸோ அப்படிலாம் ஏன் பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு 4 குழந்தை இறந்துரும் பிகாஸ் ஆஃப் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி. ஒரு 6 குழந்தை தான் மிச்சம் இருக்கும். 10 பேர் சம்டைம் 5 போயிடும், 5 தான் மிச்சம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி வந்து அதிகமாக இருக்கு. அண்ட் ஜென்ரல் மார்டாலிட்டி அதிகமாக இருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 44 தான். அந்த காலத்துல சராசரி இந்தியன் வந்து 44 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாரு. அதனால தான் அந்த அல்பாயுஸ்லேயே போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. ஸோ இப்போ அல்பாயுஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ ஏன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஹஸ் கான் டு 70 கரண்ட்லி. ஐஎம்ஆர் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் பாருங்க 2218 இருக்கு. நவ் இட் ஹஸ் ரெடியூஸ் டு சம் 35. ஐ திங்க் 35 இல்லை 25 வந்துருச்சு. ஆனா அப்போ ஐஎம்ஆர் வந்து 218 அப்படின்னு இருக்கு. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு? ஹை மார்டாலிட்டி இருந்ததுனாலையும் ஐஎம்ஆர் இருந்ததுனாலையும் பாப்புலேஷன் ஸ்டாக்னெண்டாகவே இருக்கு. ஏன்னா புது குழந்தைங்க பிறந்தாலும் அது இறந்து போயிடுதுங்கிறதுனால பாப்புலேஷன் வாஸ் ஸ்டாக்னெண்ட். லிட்ரஸி ரேட் வாஸ் ஒன்லி 16%. இன்னைக்கு நம்ம இங்க இருந்து தான் ஆரம்பிச்சு 76% வந்திருக்கும். அது 2011 சென்சஸ். இப்போ கண்டிப்பா 80+ போயிருப்போம். சென்சஸ் நடந்தாலும் தெரியும். ஸோ 16% பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு போறப்போ லிட்ரஸி ரேட் வாஸ் ஒன்லி 16%. 16% மக்கள் தான் படிப்பறிவே வச்சிருக்காங்க. அப்போ 84% ஆஃப் பாப்புலேஷன் வாஸ் இல்லிட்ரேட். ஸோ அப்போ அவங்க பிரிட்டிஷ் எஜுகேஷன் கொடுத்துட்டாங்கன்னு 16%க்கு தான் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. 7% அதுவும் அவங்க கொடுத்த எஜுகேஷன் ஒரு ஃபால்ட்டி எஜுகேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து 7% தான் ஃபீமேல் எஜுகேஷன். அதில் 7% ஃபீமேல்னா வேர் எஜுகேட்டட். அப்போ 93% ஃபீமேல் வேர் இல்லிட்ரேட். ஸோ தட் வாஸ் த சுச்சுவேஷன். இப்போ வந்து இதுதான் இன்க்ரீஸ் ஆகி 76%க்கு வந்திருக்கு. அண்ட் வாட்டர் அண்ட் ஏர்போன் டிசீசஸ், ஏகப்பட்ட நோய் நொடிகள். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து தே நெவர் இன்வெஸ்டட் வெல் இன் தி ஹெல்த். நெக்ஸ்ட் வந்து ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர். எக்கனாமியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம்ல. அப்போ எக்கனாமியோட ஜிடிபியில அக்ரிகல்ச்சர் வாஸ் ஹேவிங் 75% ஷேர். ஈவன் தோ அக்ரிகல்ச்சர் வாஸ் அன்ப்ரொடக்டிவ், அதுதான் 75% ஷேர். அப்போ எவ்வளவு அன்ப்ரொடக்டிவ் எக்கனாமி இருக்குன்னு பாருங்க. அந்த அன்ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் தான் 75% மக்கள் வந்து ஜிடிபியை நம்ம நாட்டுக்கு கொடுக்குது அப்படின்னா அப்போ எவ்வளவு கம்மி ஜிடிபி அப்படின்னு பாருங்க. அண்ட் அது எவ்வளோ அன்ப்ரொடக்டிவான ஒரு எக்கனாமியா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மேனுஃபேக்சரிங் இஸ் ஒன்லி 10% அண்ட் சர்வீஸ் ஒன்லி 15%. இப்படி விட்டு போன இந்த ஜிடிபியை தான் இது இஸ் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர், நாட் தி ஜிடிபி ஷேர். ஸோ இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்டன்ட்ல நம்ம வி ஆர் ஹேவிங் சம் 44% ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு 30% ஆஃப் தி பாப்புலேஷன், ரஃப்லி நான் சொல்றேன் 30% ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் சர்வீசஸ் அண்ட் 26% ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி மாறி இருக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் ஹேவிங் தி மேஜர் ஷேர். இதான் வந்து ஆக்குபேஷனல் ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் 44% இருந்தாலும் அது வந்து வெறும் 17% ஆஃப் ஜிடிபி தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. சர்வீஸ் செக்டர் 30% இருந்தாலும் அது 54% ஆஃப் ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது அடுத்த ஸ்ட்ரக்சுரல் ஃப்ளா ஆஃப் எக்கனாமி. இதோட பேஸ்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் தான் போட்டு போறாங்க. பட் அதுக்கப்புறமா வருது. ஸோ பாம்பே, மெட்ராஸ் அண்ட் பெங்கால் இந்த மாதிரி ரீஜன்லலாம் அக்ரிகல்ச்சர் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துச்சு. ஆனால் ஒடிஷா, ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த மாதிரி ஏரியாவில் அக்ரிகல்ச்சரல் ஷேர் இன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் விட்டு போகிறப்போ இந்தியாவில் வந்து ஒடிஷா, ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த மாதிரி ஏரியாவில் அக்ரிகல்ச்சரல் ஷேர் ஹையாக இருந்துச்சு. அண்ட் மெட்ராஸ், பாம்பே, பெங்காலில் அக்ரிகல்ச்சர் கம்மியாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே இருந்துச்சு. இதுதான் வந்து ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஃபைனலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ பிரிட்டிஷ் வந்து இப்போ பொதுவாக வந்து பிரிட்டிஷோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பிரிட்டிஷ் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில்வேஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க பிரிட்டிஷோட அச்சீவ்மெண்ட்னு. ஆனால் அது ரெண்டுமே வந்து அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா எஜுகேஷன் எந்த அளவுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். எஜுகேஷனுக்கு அவங்க பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. அண்ட் அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் ஒரு ஃப்ளாடு சிஸ்டம். ஸோ அதை தாண்டி வந்து அவங்க வந்து இந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படிங்கிறதான் பண்ணாங்க. யாருன்னா ரிச் பீப்புளுக்கும்
பணக்கார வீட்டு பசங்களுக்கும் ரிச் பீப்புளுக்கும் இந்த மாதிரி பீப்புளுக்கு தான் எஜுகேஷன் போய் சேர்ந்துச்சே தவிர பாட்டம் பாப்புலேஷன் ஆஃப் தி மாசஸ்க்கு எஜுகேஷன் போய் சேரல. அடுத்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் தான் ரயில்வேஸ் கொண்டு வந்தாங்க, போர்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, போஸ்ட் கொண்டு வந்தாங்க, டெலிகிராஃப் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாட்டு மக்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ல மக்கள் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஹியூமன் பீயிங் அண்ட் பேசஞ்சர் டிராஃபிக்காக கொண்டு வரல. பிரிட்டிஷ் எதுக்கு ரயில் போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகெயின் ஃபார் பிரிட்டிஷ் எம்பையருக்காக தான். ஸோ 2 விஷயத்துக்காக தான் ரயில் போடுறாங்க. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க ரா மெட்டீரியல்ஸ் இந்த காட்டன் இந்த மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் எங்க விளையுது? கிராமப்புறத்துல விளையுது. அப்போ கிராமப்புறத்துல விளையிற இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிராமப்புறத்துல விளையிற காட்டன் வந்து போர்ட்டுக்கு வரணும். போர்ட்டுக்கு வந்தாதான் அது போர்ட்ல இருந்து ஷிப்ல ஏற்றி அது ஷிப்ல இருந்து பிரிட்டிஷுக்கு அனுப்ப முடியும். ஸோ அப்போ ஹிண்டர்லேண்ட்ல இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போர்ட்டுக்கு வர்றதுக்காகவும் திரும்ப வந்து பிரிட்டிஷ்ல இருந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் வருதுல்ல, அது ஃபினிஷ்டு கூட்ஸ் திரும்ப வந்து போர்ட்ல இறங்குச்சுன்னா இறங்கின கூட்ஸை திரும்ப இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ அப்போ ரா மெட்டீரியல்ஸ் போர்ட்டுக்கு வரதுக்கும் ஃபினிஷ்டு கூட்ஸ் போர்ட்ல இருந்து திரும்ப ஹிண்டர்லேண்ட் ஏரியா ரூரல் ஏரியாஸ்குள்ள போகிறதுக்கும் கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக தான் இந்தியன் ரயில்வேஸ் வாஸ் ஸ்டார்டட். ஸோ அப்போ பிரிட்டிஷோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட நோக்கத்துக்காக தான் இந்தியன் ரயில்வே ஸ்டார்டட் தவிர இட்ஸ் நாட் ஃபார் தி பீப்புள் அப்படிங்கிறத வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் இப்போ முதல் லைன் எங்க இருக்கு, பாம்பேல போடுறாங்க, பாம்பே போர்ட். ஸோ போர்ட் எங்க இருக்கோ அங்கதான் ரயில்வே லைன்ஸும் போடுறாங்க. முதல் 3 ரயில்வே லைன் பாத்தீங்கன்னா முதல் லைன் வந்து பாம்பே டு தானே போடுறாங்க. 2வது ரயில்வே லைன் எங்க போட்டாங்க, 2வது ரயில்வே லைன் இஸ் இன் சென்னை. அரக்கோணம் டு அதாவது ராயபுரம் டு அரக்கோணம், ராயபுரத்திலேயே இருந்துச்சு. ஸோ நம்ம சென்ட்ரல் அண்ட் எக்மோர் அதான் ஓல்டு ஸ்டேஷன் அப்படின்னு நினைச்சுப்போம் சென்னையில இருக்கிறவங்களாம். சென்டர் எக்மோர்லாம் அப்புறம் கட்டினது தான். ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் ஆஃப் சென்னை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ராயபுரம் தான். ஸோ ராயபுரம் இஸ் தி செகண்ட் ரயில்வே லைன். இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் எக்ஸிஸ்டிங் ரயில்வே ஸ்டேஷன் இன் தி வேர்ல்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ ராயபுரம் டு அரக்கோணம் தான் வந்து 2வது ரூட்டு விச் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். அது எதுக்குன்னா போர்ட்டுக்காக தான். அப்புறம் கல்கட்டால போடுறாங்க. ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து போர்ட் இருக்கோ அங்கதான் வந்து ரயில்வே ரூட். ஸோ ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸுக்கு தான் ரயில்வேஸை கொண்டு வராங்க. அண்ட் தட் வாஸ் தி அப்ஜெக்டிவ். அண்ட் திரும்ப வந்து ஃபினிஷ்டு கூட்ஸை மார்க்கெட்குள்ள கொண்டு போறதுக்கு. இது ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது ரீசன் எதுக்கு ரயில்வேஸ் போடுறாங்க அப்படின்னா, எங்கேயாவது ஏதாவது கிளர்ச்சி இல்லை எங்கேயாவது ஏதாவது ஒரு போராட்டம், எங்கேயாவது ஏதாவது ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு நடக்குது, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஆகுதுன்னா அங்க பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் அனுப்பி அதை கர்ப் பண்றதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு லோக்கல் சீஃப்டனோ இல்லை லோக்கல் லெவலில் ஏதாவது ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படின்னா அங்க டக்குன்னு போலீஸையோ ஆர்மியோ அனுப்பி அவங்களெல்லாம் கலைச்சு விடணும். ஸோ அப்போ மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்மிக்காகவும் ரா மெட்டீரியல்ஸ்க்காகவும் தான் ரயில்வேஸ் போடப்பட்டது. அந்த கூட்ஸ் வண்டியில 2 பொட்டியை சேர்த்து மக்களும் போகலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ரயில்வே சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ என்டையர் ரயில்வே ஸ்போர்ட்ஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே அகைன் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்ஸ் கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற இவ்வளோ பெரிய ஒரு லேண்டை அட்மினிஸ்டர் பண்ணணும். அப்போ மெட்ராஸ்ல நடக்கிறது டெல்லிக்கு தெரியணும், கல்கட்டால நடக்கிறது பாம்பேக்கு தெரியணும். ஸோ அப்போ இந்த மாதிரி என்டையர் ரீஜன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்ல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் பர்பஸஸ்க்காக தான் போஸ்ட் டெலிகிராம் இதெல்லாம் கொண்டு வராங்க. தவிர இட் இஸ் நாட் ஃபார் தி பீப்புள் வந்து பை ப்ராடக்டா அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. கொலோனியல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்சஸ் டு மார்க்கெட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ்க்காக தான் கொண்டு வராங்க. பட் ரயில்வேஸ் வந்ததுனால என்ன ஒரு விஷயம் இருந்தால் ஜாகிரபிக்கல் பேரியர் பிரேக் ஆச்சு. அக்ரிகல்ச்சரல் ஜாகிரபிக்கல் பேரியர் பிரேக் ஆகி என்ன நடக்குது அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் சவுத் இந்தியாவில் இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் ஒன்று சேர்ந்து ஒரு நேஷனல் மூவ்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் அவங்களுக்கு ஒரு காமன் லாங்குவேஜாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து ரயில்வேஸ் இருந்ததுனால தான் இந்த கம்யூனிகேஷன் ஈஸியாக இருந்து ஒரு நேஷனல் லெவல் மூவ்மெண்ட் வந்து நம்மளால உருவாக்கவும் முடிஞ்சது. அண்ட் அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டட். ஸோ இன் கன்க்ளூஷன், now we'll come to the conclusion part. ஸோ ரயில்வேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது கொண்டு வந்திருந்தாலும் அது வந்து பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் கொண்டு வந்தாலே தவிர நாட் ஃபார் தி பீப்புள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியாவில் ரயில்வேஸ் இயங்குறது யாருக்காக அப்படின்னு பார்த்தா பீப்புளுக்காக தான் இயங்குது. ஸோ ஏன்னா வந்து மக்களுக்கு கம்மி கூட்ஸில் ரயில்வேஸ் கொடுக்கணும், கம்மி ரேட்டில் ரயில்வேஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் எங்களை தவிர ஒரு ஃப்ரைட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் இஸ் இன்எஃபிஷியன்ட் தான். அதை சரி பண்ண தான் இப்போ டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்லாம் நம்ம கொண்டு வரோம். பட் பிரிட்டன் டைம்ல டோட்டலாக ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நடந்த அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா ரயில்வேஸ் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ எப்படின்னா பிரிட்டன்ல இருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பணம் அனுப்பி இந்தியாவில் ரயில்வேஸ் போட வச்சாங்க. அண்ட் அது எல்லாமே இந்தியன் ரயில்வேஸ்ல ஷேர் மார்க்கெட் மூலமா தான். ஸோ அப்போ பிரிட்டன்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஹை ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நாங்கள் தரோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் இந்தியன் ரயில்வேஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா லண்டனில் இருக்கிற மக்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்லிட்டாங்க, இந்தியன் ரயில்வேஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு. ஸோ மக்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அது மூலமாக கட்டிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு திரும்ப ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அது எங்கே போய் கொடுத்தாங்க,
டாக்ஸஸ் அதிகப்படுத்தி ஃபார்மர்ஸ் மேலே ஹை ரென்ட்ஸ் போட்டு மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி தான் பிரிட்டனில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இட் அகைன் எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ நோ கன்க்ளூஷன், த இண்டஸ்ட்ரியல் செக்டர் வாஸ் கிரையிங் ஃபார் மாடர்னைசேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டரில் மாடர்னைசேஷனே இல்லை அண்ட் டி இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சு. டைவர்சிஃபிகேஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் இன்க்ரீஸ் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வரணும். டைவர்சிஃபைடு இண்டஸ்ட்ரீஸ், அப்போ இருந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் காட்டனும் ஜூட்டு தான். ஸோ டைவர்சிஃபைட் இண்டஸ்ட்ரீஸ் வரணும். கெப்பாசிட்டி பில்டிங், ஸோ கெப்பாசிட்டி பில்டிங்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணும். கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக வரணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருந்துச்சு. ஃபாரின் ட்ரேட் வாஸ் ஓரியன்டட் டு ஃபீட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் பிரிட்டன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூடிங் ரயில்வே நெட்வொர்க் நீடட் அப்கிரேடேஷன். ரயில்வேஸ் என்ன தான் பிரிட்டிஷ் போட்டாலும் அவங்க அதை அப்கிரேடே பண்ணல. அந்த ஒரு ஓல்டு செட்டப்ல தான் விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ரயில்வேஸ் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கட்டினது தான். அண்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் பப்ளிக் ஓரியன்டேஷன். ஸோ ரயில்வேஸ்க்கு வந்து அப்கிரேடும் பண்ணணும், இன்னும் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய ஏரியாவும் கனெக்ட் பண்ண வேண்டியிருந்தது. மக்களுக்கான அது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமா அது மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயமும் அப்போ இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் கொடுத்துட்டு போறாங்க. ப்ரிவலன்ஸ் ஆஃப் ரேம்பன்ட் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பீப்புள் வெல்ஃபேர். ஸோ பிரிட்டிஷ் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேட்னா லா அண்ட் ஆர்டரை பார்த்துக்கிற ஒரு ஸ்டேட். அவனோட ஒரே எய்ம் என்ன, பிரிட்டன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தேவைப்படுற கூட்ஸ் அங்கே போயிடணும். ரெண்டாவது என்ன, லா அண்ட் ஆர்டர் இந்தியாவில் பார்த்துக்கணும். இது ரெண்டு தான் அவங்களோட வேலை. யாரும் புரட்சி போராட்டம்னு வந்துடக்கூடாது. இதை தவிர வேற எந்த வெல்ஃபேர் ஓரியன்டேஷனும் பிரிட்டிஷ் கையில் இல்லை. ஸோ இதுதான் வந்து தி ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் எக்கனாமியோட நிலவரம். ஸோ அப்கோர்ஸ் பிரிட்டிஷ் டைமில் நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ் நடந்துச்சு. அண்ட் கேஸ்ட் மார்ஜினலைசேஷன் அப்படின்னு இருக்கிற பீப்புளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃப் ஸ்பிரிங்கில் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் பிரிட்டிஷ்னால இந்தியா கிடைச்ச பெனிஃபிட்ஸ் வந்து 5% தான். ஆனால் பிரிட்டிஷ்னால இந்தியன் எக்கனாமிக் அடைஞ்ச நஷ்டம் வந்து 95% சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி அப்படின்னு பார்க்குறப்போ மிகை நாடி அப்படின்னு பார்க்குறப்போ நெகட்டிவ் தான் இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இஸ் ஹையர். ஸோ தட்ஸ் வை பிரிட்டிஷ் ரூல் இஸ் கன்சிடர் டு பி அ பிளெமிஷ் ஃபார் தி இந்தியன் எக்கனாமி. ஸோ அப்போ இன்னைக்கு பிரிட்டனோட இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு எல்லாத்துக்குமே பணம் போனது இங்கேருந்து தான் அப்படிங்கிறத வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போகிறப்போ இந்தியன் எக்கனாமியில் அக்ரிகல்ச்சர் இஸ் தி வெரி அன்ப்ரொடக்டிவ் அண்ட் ஸ்டாக்னேட்டட் அக்ரிகல்ச்சர் விச் இஸ் நாட் ஏபிள் டு ஃபீட் தி பாப்புலேஷன். அதனால இந்தியாவில் ஹை ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூ வந்து நம்ம ஃபுட்டுக்கு கையேந்திர ஒரு நாடாக மாறிடும். வி ஆர் பெக்கிங் பவுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஃபுட்டுக்கு கையேந்திர ஒரு நாடு. நம்ம ஷிப் டு பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டிலேருந்து ஃபுட்டை வந்து அமெரிக்கா கிட்ட இருந்தோ யூஎஸ்எஸ்ஆர் கிட்ட இருந்தோ கடன் தான் வாங்குவோம், அதாவது எய்டு தான் வாங்குவோம். ஸோ அப்படி அவங்க நமக்கு ஏதோ கொடுத்த கோதுமையோ அரிசியோ தான் வந்து நம்ம இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் 50-60s இருக்கு பிகாஸ் ஆஃப் தி குவாலிட்டி லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேர் நெவர் டெவலப். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் ரீஇண்டஸ்ட்ரியலைஸ்ட். ஸோ இதான் வந்து பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போகிறப்போ இருந்த சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பிரிட்டன் எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகி வேறு வழி இல்லாமல் சுதந்திரமும் கொடுத்துட்டு போகிறாங்க. அண்ட் வி ஆல்சோ ஹேட் தி குவிட் இந்தியா, ரென் மியூட்டனி, சுபாஷ் சந்திர போஸோட ஐஎன்ஏ மூமெண்ட், இது எல்லாமே ஓட இம்பாக்ட் ஒன்று சேர்ந்து தான் இண்டிபெண்டன்ஸ் வருது. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸோடைய இந்த டைமில் வந்து நம்ம வந்து வி ஹேட் திஸ் ஸ்ட்ராங் காந்தியன் ஃபேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் வி ஆல்சோ ஹேட் மெனி மூமெண்ட்ஸ் இன் தி எண்டிங் ஸ்டேட். எண்டிங் ஸ்டேட்டில் என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் வார் ரிலக்டன்ட். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து வி காட் தி இண்டிபெண்டன்ஸ். அண்ட் இந்த டைமில் பிரிட்டிஷ் இப்படிப்பட்ட ஒரு எக்கனாமி நம்ம கிட்ட கொடுத்துட்டு போகிறப்போ அப்போ நேரு தலைமையிலான முதல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அப்படி அந்த முதல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றப்போ வாட் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நேரு அண்ட் வாட் வாஸ் கிவன் டு நேரு அப்படிங்கிறத வி ஹேவ் டு சி. ஸோ நேரு தலைமையிலான அந்த கவர்மெண்ட் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு எக்கனாமி தான் கிடைக்குது. அப்போ இந்த எக்கனாமியை டெவலப்மெண்ட் பாதையை நோக்கி கொண்டு போகணும். ஸோ ஒரு சைட் பார்த்தா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி எல்லாமே பேக்வேர்டா இருக்கு. மக்கள் கிட்ட அவ்வளோ பாவர்ட்டி அண்ட் அவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு, டார்கெட் இருக்கு. இன்னொரு சைடில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. பிரிட்டிஷ் கொண்டு வந்த இன்னொரு கொடுமையான விஷயம் எதுனா பார்ட்டிஷன். ஸோ பார்ட்டிஷன் அப்படின்னு ஒரு பண்ணி அதனால நிறைய இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் மக்கள் போய் பாகிஸ்தான்லேருந்து நிறைய மக்கள் இந்தியாவுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து உடைமைகளிலேருந்து அது ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸாக போயிட்டு இருக்கு அண்ட் கம்யூனல் ரயட்ஸாகவும் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற இந்த பெரிய நாடை ஒன்று சேர்த்து ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வந்து கொண்டு வரணும். ஏன்னா எல்லா ரீஜனும் வந்து அப்போ தனியா நாடா போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. ஸோ அப்போ யூ ஹேவ் டு கிரியேட் அ காமன் இன்டெகிரேட்டட் இந்தியா அமிட்ஸ் தி பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஆஃப் பார்ட்டிஷன் அண்ட் ஒன் ஆஃப் தி ரூயின்ட் எக்கானமி. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதான் வந்து செகண்ட் சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் சாப்டர் நம்ம வந்து ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட் விச் இஸ் பியாண்ட் என்சிஆர்டி. ஸோ நான் ஜென்ரலாக இந்த என்சிஆர்டி டிஸ்கஷனில் ஐ கோ பியாண்ட் வாட் இஸ் கிவன் இன் என்சிஆர்டி ஃபார் அ கான்செப்சுவல் கிளாரிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் என்சிஆர்டி படிக்கிறப்போ அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்.
ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் we have discussed it. இது உங்களுக்கு மாடர்ன் இந்தியா, அதாவது மாடர்ன் இந்தியா படிக்கிறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ now we'll go to the second chapter, இந்தியன் எக்கனாமி 1950 to 1990. ஸோ இந்தியன் எக்கனாமி இப்போ வந்து we are now inheriting. ஸோ இப்போ நேரு தலைமை இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சு, நேரு தலைமையிலான கவர்மெண்ட் வந்துருச்சு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணி கான்ஸ்டியூஷன் உருவாக்கிட்டோம். அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஜனவரி 26, 1950 அமலுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்தியன் எக்கனாமியை நாம எந்த பாதையில கொண்டு போக போறோம் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து இப்போ வந்து இருக்கு. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம படிக்கிறப்போ என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா 5-year பிளான் அப்படிங்கிற இந்த பாலிசியை தான் பயன்படுத்துறோம். ஸோ we will come to know about the goals of India's 5-year plans and know about the development policies in different sectors. ஸோ இந்த 5-year பிளான் மூலமா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, இப்போ பிரிட்டிஷ் வந்து டெட்டரேட்டடா விட்டு போன அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியை how we brought back and learn to think about the merits and demerits of regulated economy. ஸோ ஆனா இந்த 5-year பிளான்ஸ்னால 80s எண்டில் இந்தியன் எக்கனாமி ஏன் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் முதல் 20 வருஷத்துக்கு 5-year பிளான்ஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருந்தாலும், இந்த ஹைலி ரெகுலேட்டட் சோஷியலிஸ்டிக் எக்கனாமி அப்படிங்கிற இந்த ஐடியாலஜி வந்து 70ஸ்லையும் 80ஸ்லையும் வந்து ரொம்ப ஓவர் ரெகுலேட்டடாக போய் அதுவே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ முதல் 20 வருஷம் சோஷியலிசம் வாஸ் நெசசரி, பட் 70ஸ்லையும் 80ஸ்லையும் அந்த சோஷியலிசம் பேஸ்ட் அந்த ரிஜிட் சோஷியலிசம் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட். ஆனால் ரிஜிட் அண்ட் ஓவர் ரெகுலேட்டட் சோஷியலிசம் வந்து தேவையா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் கேட்குது. ஸோ பிரைவேட் செக்டர் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாததுனால இந்தியன் எக்கனாமி காட் ஸ்டாக்னேட்டட் ஆஃப்டர் 70s and 80s. ஸோ அதுதான் இந்தியன் எக்கனாமி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுது. அந்த தள்ளப்படும் போது தான் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே இந்த சாப்டர்ல வில் சி. ஸோ எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ அப்போ ரெண்டு எக்கனாமிக் சிஸ்டம் என்ன அப்படின்னா, ஒன்று யூஎஸ்ஏ பேஸ்டு டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம், இன்னொன்று யூஎஸ்எஸ்ஆர் பேஸ்ட் கம்யூனிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப். ஸோ அமெரிக்கா கேபிட்டலிஸ்டோடைய ஃபிளாக் பேரரா இருந்து டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம் அமெரிக்காவில் இருக்கு, இது ஒரு மாடல். அடுத்து பேரலா இன்னொரு பெரிய நாடு எதுனா சோவியட் யூனியனுடைய கம்யூனிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப் இன்னொரு மாடல். இப்போ இது ரெண்டுத்துல எதை அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின் நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மைண்ட்ல வரும்போது ஆல்ரெடி வி ஆர் கிளியர். ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகுதான் என்ன பண்ணணும் இந்தியன் எக்கனாமில அப்படிங்கிறதான் யோசிக்கல. நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்த போதே இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்கணும், இந்தியாவோட ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கணும், இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும், வாட் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் செட்டப் இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளே முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு 1928 வந்து நேரு ரிப்போர்ட்லையும் 1932 வந்து கராச்சி ரெசல்யூஷன்லயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதை பத்திலாம் இருக்கு. வி காட் தி ஐடியா வாட் கைண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வி ஆர் கோயிங் டு ஹேவ். ஸோ அதே மாதிரி வாட் எக்கனாமி வி நீட் டு ஹேவ் 1938 நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸோட ஹெட்டா இருந்தப்போ நேரு தலைமையில நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போடுறாரு. ஸோ அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்லயே வாட் கைண்ட் ஆஃப் எக்கனாமி வி ஆர் கோயிங் டு ஹேவ் அப்படிங்கிறதுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டோம். ஸோ அதுலேயே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு 5-year பிளான் பேஸ்டு எக்கனாமி அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸும் வரும். ஸோ நமக்கு அமெரிக்கா சைடில் பார்த்தா டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம், இந்த டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம் தான் அடாப்ட் பண்ணணும்னு விஸ்வேஸ்வராயா சொல்லியிருப்பார், விஸ்வேஸ்வராயோடைய பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த புக்கில். ஸோ டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம் அப்படின்னா என்ன? ஸோ கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி வித் டெமோக்ரஸி இன் பாலிட்டி அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. ஸோ இந்தியா வந்து கண்டிப்பா வந்து we were sure that we needed a democratic country. ஸோ அதனால டெமோக்ரஸி அப்படிங்கிறது நமக்கு தேவைப்பட்டது. ஆனா நம்ம கேபிட்டலிசம் நம்மளால எடுத்துக்க முடியுமானா நம்மளால அதை எடுத்துக்க முடியல. ஏன் நம்ம கேபிட்டலிசமா டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 2-3 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கேபிட்டலிசம் மேலே ஒரு வெறுப்பு வந்து இந்தியாவுக்கு இருக்கு. ஏன்னா பிரிட்டன் அப்படிங்கிற ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரியோடைய கேபிட்டலிஸ்டிக் பாலிசிஸ் உடைய எக்ஸ்டென்ஷன் தான் இம்பீரியலிசமும் கொலோனியலிசமும். ஸோ அப்படிப்பட்ட கொலோனியலிசமோட ஒரு விக்டிமா இருக்கிறதுனால we saw imperialism and capitalism as same twin evils. ஸோ அப்படி இருக்கிறப்போ லாலா லஜ்பத் ராய் சொல்லுவார், imperialism and capitalism are same, nothing but same twin evils அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா பார்த்து கேபிட்டலிசம்னாலே பிரிட்டிஷ்னாலே ஒரு வெறுப்புல இருக்கும். ஏன்னா பிரிட்டிஷே கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி. ஸோ அந்த கேபிட்டலிசமோட விளைவு தான் இந்தியாவில் இருக்கிற அன்டெவலப்மெண்ட். ஸோ அப்போ நம்ம கேபிட்டலிசம்னாலே ஒரு வெறுப்பு இருக்கு. ரெண்டாவது, கேபிட்டலிசம் ஒரு நாட்டில் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு பிரைவேட் செக்டர் இருக்கணும். வாட் இஸ் கேபிட்டலிசம்? பிரைவேட் செக்டர் பேஸ்ட் எக்கனாமி அண்ட் பிரைவேட் செக்டர் வில் பி தி டிரைவர் ஆஃப் எக்கனாமி. ஸோ அப்போ இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு பிரைவேட் செக்டர் இருந்துச்சானா கிடையாது. பிரிட்டிஷ் நெவர் கிரியேட்டட் ஆர் ஃபார்ம்ட் எனி பிரைவேட் செக்டர். ஸோ அப்படி இருக்கிறப்போ we didn't have a strong private sector who could take economy forward. ஸோ அதனால கேபிட்டலிசம் கிடையாது. மூணாவது ரீசன், நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே சோஷியலிஸ்டிக் லீனேஜில் அதிகமாக இருப்பாங்க. லைக் நேருவா இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸா இருக்கட்டும். இவங்கெல்லாம் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸ்குள்ள வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கலி காங்கிரஸ் காட் திஸ் சோஷியலிஸ்டிக் லீனேஜ் ஆல்சோ.
ஸோ இந்த மாதிரி சோஷியலிசம் அப்படிங்கிறதா வி வேர் ஃபேவரபிள் ஆஃப். ஸோ அப்போ நம்மளால கேபிட்டலிசம் அடாப்ட் பண்ணிக்க முடியாது, ஆனால் டெமோக்ரஸி தேவை. ஸோ அப்போ நம்ம சோஷியலிசம் தான் வேணும் அப்படின்னா சோஷியலிசமோட ஆரம்பம் இன்ஸ்பிரேஷன் எங்கன்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் யூஎஸ்எஸ்ஆர். ஆனா அங்க என்ன இருக்குன்னா கம்யூனிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப் இருக்கு. கம்யூனிசம் as ஐடியாலஜிலே பாத்தீங்கன்னா இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் அண்ட் என்ஃபோர்ஸ் ஒன்லி இன் டிக்டேட்டர்ஷிப். அண்ட் கம்யூனிசம் அண்ட் டெமோக்ரஸி, டெமோக்ரஸில கால் மார்க்ஸ் சொன்ன அந்த கம்யூனிசத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கால் மார்க்ஸ் என்ன சொல்லுவாரு, டிக்டேட்டர்ஷிப் மூலமா தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால கம்யூனிசம் நாடுகள் எல்லாமே டிக்டேட்டர் நாடாவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து டிக்டேட்டர்ஷிப் கூடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். கம்யூனிசம் அப்படிங்கிறது டிக்டேட்டர்ஷிப்போட வரதுனால கம்யூனிசமும் வேணாம் அப்படிங்கிற ஐடியாலையும் நின்றுட்டோம். கேபிட்டலிசமும் வேணாம் கம்யூனிசமும் வேணாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில். ஸோ அப்ப என்ன மாடல் கொண்டு போறது? ஸோ வி நீட் டெமோக்ரஸி அண்ட் அட் தி சேம் டைம் ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ் டு, ஏன்னா பிரைவேட் செக்டர்னு ஒன்னே இல்லை. ஸோ அப்போ எக்கனாமியை இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபிளா, பிரிட்டிஷ் விட்டு போன அந்த ஃபிளால இருந்து மீட் எடுத்து ஒரு எக்கனாமியை ரன் பண்ணணும் அப்படின்னா வி நீடட் ஒன்லி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் தான் முன்னிறுத்தி எக்கனாமியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்கனாமியை ப்ரொபல் பண்ணிட்டு போகுது. ஆனா அது டெமோக்ரஸியில பண்ண போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாக்குள்ள வரும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். ஸோ வி டிசைடட் டு அடாப்ட் திஸ் ஐடியா ஆஃப் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். அமெரிக்கா கிட்ட இருந்து டெமோக்ரஸி ஏடு, யூஎஸ்எஸ்ஆர் கிட்ட இருந்து சோஷியலிசத்தை ஏடு, ரெண்டுத்தையும் கலந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படிங்கிற இந்த ஐடியாவை நம்ம கொண்டு வரோம். ஸோ டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் பப்ளிக் செக்டர். ஏன்னா பிரைவேட் செக்டரே ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் தான் வந்து நடத்த போகுது. ஆனா கம்யூனிசம் அப்படிங்கிற ஐடியாலஜியில் என்ன இருக்குன்னா நோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். நோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டினா என்ன, தனிநபர் சொத்தே இருக்காது. நோ இண்டிவிஜுவல் கேன் ஓன் தேர் ப்ராப்பர்ட்டி அண்ட் எவ்ரி திங் இஸ் ஓன்ட் ஒன்லி பை கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ நாட்டில் இருக்க மக்கள்லாம் வெறும் தொழிலாளி தான். ஸோ அப்படி இல்லாம ஒரு டெமோக்ரஸியில் அப்படி ஒரு ஐடியாலஜியை கொண்டு வர முடியாது. ஏன்னா டெமோக்ரஸி எவ்ரி ஒன் ஹேவ் தேர் ரைட். ஸோ அப்படிங்கிற இருக்கிறதுனால ஸ்ட்ராங் பப்ளிக் செக்டர் வித் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெமோக்ரஸி இருக்க போது பிரைவேட் செக்டர் எக்கனாமியில் இருக்குமான இருக்கும் அண்ட் தே கேன் பிளே ஒன்லி தி காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் மைனாரிட்டி ரோல். ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ரோல் தான், ஒரு ஸ்மால் ரோல் தான் பண்ண முடியுமே தவிர கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் என்டர்பிரைசஸ் ஆர் கோயிங் டு ப்ரொபல் தி எக்கனாமி. ஸோ கவர்மெண்ட் தான் எக்கனாமி ப்ரொபல் பண்ணும்போது, கவர்மெண்ட் தான் பிசினஸ் பண்ணும்போது, கவர்மெண்ட் தான் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்க போது, கவர்மெண்ட் ரன் இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்கனாமி ரன் பண்ண போறோம். பிரைவேட் செக்டர் வில் பிளே காம்ப்ளிமெண்ட்ரி ரோல். இது எல்லாமே டெமோக்ரஸியில் நடக்கும் அப்படிங்கிற அந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படிங்கிறது தான் நேருவோடைய மாடலா இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ மிக்சட் எக்கனாமிக் மாடல். ஸோ அப்போ இந்தியா வந்து என்ன மாடலை அடாப்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ என்சிஆர்டியில் 2வது பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம்னா என்ன, சோஷியலிசம்னா என்ன, மிக்சட் எக்கனாமினா என்ன அப்படின்னு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை வந்து நிச்சயமா படிங்க. ஸோ கேபிட்டலிசம்க்கு சோஷியலிசம்க்கு மிக்சட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் பிரீஃபா அந்த கதையை வந்து சொல்றேன், ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் எக்கனாமியில் அதை நடத்துவேன். ஸோ கேபிட்டலிசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் டாமினேட்டட் எக்கனாமி. எக்கனாமியில் ஹூ இஸ் கோயிங் டு ப்ரொபல் தி எக்கனாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூ இஸ் கோயிங் டு ஓன் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் தான். ஸோ பிரைவேட் செக்டரால ரன் பண்ணப்படுற ஒரு எக்கனாமி வேர் கவர்மெண்ட் வில் ஜஸ்ட் பிளே தி வாட்ச்மேன்ஸ் ரோல், அதாவது ஒரு சூப்பர்வைசரோட ரோல். எக்கனாமியில் பிரச்சனை வராத வரைக்கும் பிரைவேட் செக்டர் கிட்டே விட்டுரும், பிரச்சனை வந்தால் தலையிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரைவேட் செக்டர் ரன் எக்கனாமி தான் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. அண்ட் ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு பி தி ஒன்லி மோட்டிவ் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. அண்ட் எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் ப்ராஃபிட் கொடுக்குதோ அந்த ஆக்டிவிட்டிஸ் தான் எக்கனாமியில் நடக்கும். அண்ட் பொருளோட விலைகள் அண்ட் எந்த பொருள்லாம் மார்க்கெட்ல விற்குது, எந்த பொருளை உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே மார்க்கெட் ஃபோர்ஸஸ், சந்தை தான் முடிவு பண்ணும். ஸோ மார்க்கெட் ஃபோர்ஸஸ் அண்ட் பிரைவேட் செக்டர் டாமினேட்டட் எக்கனாமி தான் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ. ஸோ ஆனால் வந்து சோஷியலிஸ்டிக் கம்யூனிஸ்ட் எக்கனாமியில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே கவர்மெண்ட் ப்ரொபல்ட். ஸோ கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு பி ரன்னிங் தி எக்கானமி அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ கவர்மெண்ட் பேஸ்ட் எக்கனாமி. ஸோ கவர்மெண்ட் பேஸ்ட் எக்கனாமினா கவர்மெண்ட் தான் எக்கனாமியை ப்ரொபல் பண்ணி, கவர்மெண்ட் வந்து will be the major player and private sector will not be there. Communist economy na private sector will not be there. ஆனா அதுவே வந்து socialistic economy na private sector will play the complementary role அப்படிங்கறத we are seeing. So அந்த மாதிரி ஒரு socialistic economy ல we are adopting. இது வந்து ரெண்டாவது மாடல். ஸோ இந்த சோஷியலிஸ்டிக் எக்கனாமியில் இந்தியா வந்து வி அடாப்டட் சோஷியலிசம் பட் பிரைவேட் வந்து காம்ப்ளிமெண்டரி ரோலில் பண்ணும். ஸோ சோஷியலிஸ்டிக் எக்கனாமியில் பீப்புளுக்கு என்ன தேவையோ, வாட் இஸ் தி வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், வாட் இஸ் த நீட் ஆஃப் தி பீப்புள், தட் வில் பி கேட்டர்ட். அதான் சோஷியலிசம். மிக்சடில் ரெண்டுமே இருக்கும். ஸோ மிக்சட் எக்கனாமினா என்ன அப்படின்னா நமக்கு பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் இருக்கும், ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இருக்கும். ஸோ பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் அங்கேயும் போகலாம், கவர்மெண்ட்டோட இந்த ஃப்ரீ இனிஷியேட்டிவ் இருக்கும். ஸோ டிமாண்ட் வெர்சஸ் நீட் அப்படிங்கிற இந்த வேர்டோட டிஃபரன்ஸ் தான். டிமாண்ட்னா என்ன? Demand is nothing but which is created only if you have a purchasing power. When people are having money in their hand, they will create a purchasing power. So this purchasing power will create a demand. So demand to need வெளியேந்து பார்த்தா ஒரே மீனிங் தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தா தான் அதுக்கான டிஃபரன்ஸ் புரியும். ஸோ டிமாண்ட் மீன்ஸ் இட் இஸ் கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் பர்ச்சேசிங் பவர். நீட் அப்படின்னா உங்க கையில பணம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு அந்த பொருள் கொடுத்தாகும். ஸோ டிமாண்ட்னா பணம் இருக்கிறவனுக்கு அது கிடைக்கும், பணம் இல்லாதவனுக்கு கிடைக்காது.
ஸோ பணத்தினால, மக்கள் கையில் இருக்க பணத்தினால அது கிரியேட் பண்ற பர்ச்சேசிங் பவர்னால வரக்கூடியது தான் டிமாண்ட். ஆனா நீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட பணம் இருக்கோ இல்லையோ அது அவங்களுக்கு கிடைக்கணும். நல்ல 3 வேளை சாப்பாடு, உடுத்த உடை, பேசிக் ஹவுசிங், இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள். ஸோ அது நீடு. ஸோ மக்கள் கையில டிமாண்ட் மட்டுமே கேட்டர் பண்றது தான் கேபிட்டலிசம். ஆனா மக்களோட நீடை வந்து ஃபோக்கஸ் பண்றது தான் சோசியலிசம். ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்றது. பணம் இருக்கிறவங்க போயிட்டு பிரைவேட் இன்ஸ்டியூட்டுக்கு போங்க, இல்லை பிரைவேட் கோச்சிங் சென்டர் போங்க. பணம் இல்லாதவங்க கவர்மெண்ட் கிட்ட வாங்க, கவர்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வாங்க, கவர்மெண்டோட இன்ஸ்டியூட்ஸ்க்கு வாங்க அப்படின்னு அந்த நீடை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும். ரெண்டுமே இயங்குறது தான் மிக்சட் எக்கனாமிக் மாடல். இந்த மிக்சட் எக்கனாமிக் மாடல் அடாப்ட் பண்றதுக்கு வி கிரியேட்டட் அ பாடி கால்ட் பிளானிங் கமிஷன். ஸோ நம்ம அப்பதான் வந்து பிளானிங் கமிஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ இந்தியா என்ன பண்ண போகுது அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படிங்கிற சிஸ்டம் ஃபாலோ பண்ண போறோம். யூஎஸ்எஸ்ஆர் உடைய 5 இயர் பிளான் பேஸ்ட் மாடலை கொண்டு வர போறோம். ஸோ யூஎஸ்எஸ்ஆர்ல 1928 5 இயர் பிளான் கொண்டு வராங்க. அந்த யூஎஸ்எஸ்ஆரோட 5 இயர் பிளான் பேஸ்ட் மாடலை இந்தியா கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்து 5 இயர் பிளான் பேஸ்ட் எக்கனாமியை நம்ம அடாப்ட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் திஸ் 5 இயர் பிளான் பேஸ்ட் எக்கனாமி? நம்ம 1951 ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானை கொண்டு வரோம் அப்படின்னா 1951 நம்மளுடைய இந்த 5 இயர் பிளான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி டில் 1956. 1956ல நம்ம இந்த டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ண போறோம். அட் தி எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் வில் பி அச்சீவிங் திஸ் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு தான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸும் பட்ஜெட் போடுவாங்க. 52, 53, 54, 55. ஸோ அடுத்த 5 வருஷ பட்ஜெட்டுமே இந்த 1956ல நம்ம வச்சிருக்கிற இந்த டார்கெட்டை நோக்கி போகும். ஸோ 5 இயர் பிளான்லாம் என்ன அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ண போறோம், அந்த கோல்ஸை ரீச் பண்றதுக்கான பாலிசிஸை தான் அடுத்த 5 வருஷமும் போட்டு அந்த கோலை ரீச் பண்ணுவோம். இதான் வந்து 5 ஆண்டு திட்டம். ஸோ இந்த மாதிரி 5 இயர் பிளான் பேஸ்ட் மாடல் தான் வி அடாப்டட் ஆஃப்டர் இன்ஸ்பைரிங் ஃப்ரம் யூஎஸ்எஸ்ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் செட்டப். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு பாடி உருவாக்குறோம். ஸோ வாட் பிளானிங் கமிஷன் இஸ் கோயிங் டு டூ? Planning Commission is a technical body which consisted of course, it is headed by Prime Minister, but it consisted of technical experts who are going to create 5-year plans after consultation with government, state governments, and all the sectors of economy. மக்கள் ஸோ இவங்க எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி ஒரு 5 இயர் பிளானை ரெடி பண்ணுவாங்க. அது ஸ்டேட்டோடைய கன்சென்ட் வந்த பிறகும், பார்லிமெண்டோட கன்சென்ட் வந்த பிறகும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 5 இயர் பிளானை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலை தான் பிளானிங் கமிஷனோட வேலையா இருக்கு. ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் பிளானிங் கமிஷன் இன் 1950. இட் இஸ் நெய்தர் கான்ஸ்டியூஷன் ஆர் ஸ்டாச்சுட்டரி பாடி. அது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல கிரியேட் பண்ண ஒரு பாடி தான், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி தான், விச் கேம் வெரி பவர்ஃபுல் பிகாஸ் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இந்த பிளானிங் கமிஷன் தான் 5 இயர் பிளான் போட போகுது அப்படிங்கிறத முடிவு பண்றோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம 5 இயர் பிளானை ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் வி ஹேட் சம் 12 5 இயர் பிளான் 1951ல ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 5 இயர் பிளானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இந்த 12 5 இயர் பிளான் பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு 11th புக்கில் இருக்காது. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கோடைய 11th சாப்டரில் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் 11th நம்ம NCERT படித்தா போதும். 9th 10th 11th NCERT படிங்க. 12th பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் புக்ஸை படிங்க. ஸோ தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் புக் ஆஃப் 12th ஸ்டாண்டர்டில் யூ வில் ஹாவ் ஆல் 5 இயர் பிளான்ஸ். ஓகே, ஸோ 5 இயர் பிளான் பேஸ்ட் மாடலில் போகிறோம். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்குது 5 இயர் பிளான் பேஸ்ட் மாடலில் அப்படின்னு பார்த்தா growth, modernization, self reliance and equity. ஸோ இதான் வந்து 4 அப்ஜெக்டிவ். வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா growth, modernization, self reliance and equity. ஸோ இந்த பேஸ்டு மாடலில் தான் நம்ம 5 இயர் பிளான் பேஸ்ட் எக்கனாமியை ஆரம்பிக்கிறோம். ஸோ growth. ஸோ நம்ம இந்தியா வந்து வி ஸ்டார்டட் ஆஃப் வித் தி 5 இயர் பிளான்ல நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கு அப்படின்னா growth based approach. அதான் ஹேரட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். growth based approachனா என்ன அப்படின்னா ட்ரிக்கிள் டவுன் தியரி. ஸோ எக்கனாமியோட சைஸை வந்து ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு இன்க்ரீஸ் அப்படிங்கிற அந்த ஐடியா. ஸோ வி ஹேவ் டு இன்க்ரீஸ் தி சைஸ் ஆஃப் தி எக்கனாமி. ஸோ ஜிடிபி growth வந்து நம்ம என்ஷோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜிடிபி growth ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ப்ரொவைட் டெவலப்மெண்ட் டு தி பீப்புள் அண்ட் இட் வில் பிரிங் பீப்புள் அவுட் சைட் ஆஃப் தி பாவர்ட்டி அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஜிடிபி growth மட்டும் அதிகப்படுத்தணும். இதுதான் வந்து அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ ஜிடிபி growth அதிகப்படுத்தணும் என்ன பண்ணணும், உற்பத்தி அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாக ஜிடிபி growth அதிகமாகும். ஜிடிபி இஸ் நத்திங் பட் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும். ஸோ ப்ரொடக்ஷன் எப்படி அதிகப்படுத்துறோம், பை இன்க்ரீசிங் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறது மூலமா நிறைய ப்ரொடக்ஷன் நடக்கும். அது மூலமா ஜிடிபி growth வரும். இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மூலமா நிறைய ஜிடிபி growth வரப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அது மூலமா அவங்க சேலரி வரும். ஆட்டோமேட்டிக்லி திஸ் ஜிடிபி growth will lead to development அப்படிங்கிற ஐடியால தான் growth based approachக்கு நம்ம போறோம். ஸோ ஜிடிபி growth based approach. ஸோ இது வந்து இதோட மீனிங் என்னன்னா we have to increase the size of the cake before we can distribute it. ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் கேக் கொடுக்கணும் அப்படின்னா நான் 1 கிலோ கேக் கொண்டு வந்தா பத்துமா? 1 கிலோ கேக்கை வச்சு 100 பேர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனால் கட் பண்ணி எல்லாருக்கும் சின்ன சின்ன பீஸா கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு பட்டாணி சைஸ் கேக் தான் கிடைக்கும். ஸோ அப்போ 1 கிலோ கேக்கை வச்சுக்கிட்டு நான் எப்படி 100 பேர் கொடுக்க முடியும்? அப்போ 100 பேருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பெரிய கேக் ஆக்கணும்.
ஸோ நான் கேக்கோட சைஸை பெருசாக்குனா தான் ஐ கேன் டிஸ்ட்ரிபியூட் இட். ஸோ யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் தி சைஸ் ஆஃப் தி கேக் பிஃபோர் யூ கேன் டிஸ்ட்ரிபியூட் இட் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியில் தான் க்ரோத் பேஸ்ட் மாடல் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த 1 கிலோ கேக்கோட சைஸை அதிகப்படுத்தி 10 கிலோ கேக்காக மாற்றுறேன். ஸோ அது 10 கிலோ கேக்காக மாறின பிறகு நான் என்ன பண்ணுவேன், பீஸ் போட்டு கொடுக்குறப்போ 100 பேருக்கு தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் வருது. ஸோ 100 பேருக்கு ஆளுக்கு 2 பீஸ் கூட கொடுக்கலாம். ஸோ அப்போ இன்க்ரீஸ் தி சைஸ் ஆஃப் தி கேக். இங்கே கேக் அப்படிங்கிறது ஜிடிபி. ஸோ ஜிடிபியோட சைஸ் அதிகப்படுத்திட்டா அது பெருசான பிறகு தான் நாட்டு மக்களுக்கு அது முன்னேற்றமா போய் சேரும், எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு அர்த்தம். ஆனா கேக்கோட சைஸ் சின்னதா இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற ஒரு 4 பேர் மட்டும் வந்து என்ன பண்ணிடுறான், அந்த 1 கிலோ கேக்க 4 பீஸ் போட்டு சாப்பிட்டுறான். ஸோ அதனால கேக்கோட சைஸ் சின்னதா இருக்கிற வரைக்கும் இருந்துச்சுன்னா 100 பேருக்கு அதை கொடுக்க முடியாது. 1 கிலோ கேக்கை வச்சு 100 பேருக்கு கொடுக்க முடியாது. ஸோ நான் 10 கிலோ கேக்கை உருவாக்கின பிறகு தான் 100 பேருக்கு கொடுக்க முடியும். ஸோ இன்க்ரீஸ் த கேக் சைஸ் ஆஃப் தி கேக் பிஃபோர் யூ கேன் டிஸ்ட்ரிபியூட் இட் அப்படிங்கிற அந்த ஐடியால வரதான் growth based approach. அடுத்து மாடர்னைசேஷன். மாடர்னைசேஷன் என்னதுன்னா நவீனமயமாகுதல். ஸோ யூ ஆர் கோயிங் டு பிரிங் இன் டெக்னாலஜி. ஸோ நேருவோட ஒன் ஆஃப் தி பாலிசியில என்ன இருக்குன்னா, அவர் வந்து சயின்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இந்தியன் எக்கனாமியை நம்ம மாடர்னைஸ் பண்ணணும், லேட்டஸ்ட் எக்கனாமியா மாற்றணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியில் மாடர்னைஸ்ட் எக்கனாமியை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் டெக்னாலஜி கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்திருப்பார். அவர் தான் வந்து இப்போ இன்னைக்கு இஸ்ரோ, டிஆர்டிஓ இல்ல அட்டாமிக் ரிசர்ச் இந்த மாதிரி சயின்ஸ்ல இந்தியா எவ்வளவு டெவலப்டா இருக்குன்னா அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அப்போ விக்ரம் சாராபாய், ஹோமி பாபா இந்த மாதிரியான சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஃபண்ட் பண்ணி ஒரு லேப் ஆரம்பிச்சது தான். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம மாடர்ன் டெக்னாலஜி கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்திருப்பாரு. மாடர்னைசேஷன் நாட் ஓன்லி இந்த எக்கனாமி பட் ஆல்சோ இந்த சொசைட்டி. ஸோ சொசைட்டி, உமன் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரி ஏரியாஸ்லையும் மாடர்னைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ அடுத்து என்ன செல்ஃப் ரிலையன்ஸ்? செல்ஃப் ரிலையன்ஸ்னா ஒன்றும் கிடையாது, தற்சார்பு தான். இப்போ இன்னைக்கு ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆத்ம நிர்பர்னா ஒன்றும் இல்லை, செல்ஃப் ரிலையன்ஸ் ஹிந்தியில சொல்றாங்க. நேரு வந்து இங்கிலீஷ்ல செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்றாங்க, இப்போ அது ஹிந்தியில நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்றோம். ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த நாட்டுக்கு தேவைப்படுற கூட்ஸ் அந்த நாடே தயாரிச்சுக்கிறது. ஸோ இந்த செல்ஃப் எப்போ அப்போ இந்தியா வந்து இண்டஸ்ட்ரீஸே இல்லை அப்படின்னா இந்தியா வாஸ் இம்போர்ட் டிபெண்டன்ட் கண்ட்ரி. ஸோ நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்படி நம்ம நிறைய இம்போர்ட் பண்றதை நம்ம குறைச்சிக்கிட்டு எதெல்லாம் நம்ம ஹையா இம்போர்ட் பண்றோமோ அந்த கூட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அந்த கூட்ஸ் எல்லாம் இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். இதுக்கு பேர் தான் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன். எந்தெந்த கூட்ஸ் எல்லாம் நம்ம ஹையா இம்போர்ட் பண்றோமோ அந்த கூட்ஸை கண்டுபிடிச்சு அந்த கூட்ஸை இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேர் தான் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூட்டிங் தி கூட்ஸ் விச் ஆர் இம்போர்ட்டிங் த்ரூ லோக்கல் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் வி brought in this இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் மாடல். ஸோ எந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் வரப்போகுது அப்படின்னா எந்த கூட்ஸை அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் 5 year பிளான்ல இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் ஃபைனலி ஈக்விட்டி. ஈக்விட்டினா என்ன அப்படின்னா வளர்ச்சி அனைவருக்குமானதாக இருக்கணும். நாட்டோட எக்கனாமிக் க்ரோத் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்ததா, எல்லா சமூகத்துக்கும் போய் சேர்ந்ததா, எல்லா ரிலீஜியன், கேஸ்ட் அண்ட் ஜெண்டருக்கு போய் சேர்ந்ததா அப்படிங்கிற எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் போச்சா அப்படிங்கிற என்ஷோர் பண்ணுறது தான் ஈக்விட்டி. ஸோ ஈக்விட்டிக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லேயே நமக்கு வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணி பிரிட்டிஷ் கொண்டு வந்து அந்த பாலிட்டி சிஸ்டம் தூக்கிட்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணி லேண்ட் வந்து we are gave it to the own tillers, whoever tills the land they are the owners of the land அப்படின்னு சொல்லி லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லேண்ட் சீலிங் இதெல்லாம் கொண்டு வந்து லேண்ட்ல ஈக்விட்டி கொண்டு வந்தோம். அதை தாண்டி நம்ம கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல வேரியஸ் அதர் ப்ரொவிஷன்ஸ் லைக் ரிசர்வேஷன்ஸ் இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா we ensured the equity. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து வி ஸ்டார்டட் ஆஃப் அவர் 5 year பிளான் பேஸ்டு அப்ரோச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ல என்னென்ன பண்ணோம்னு பார்த்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வில் வைண்ட் அப். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வி brought லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ பிரிட்டிஷ் கிரியேட் பண்ண அந்த ஃபால்ட்டி ஜமீன்தாரி சிஸ்டம் பேஸ்டு அந்த சிஸ்டமை நம்ம அபாலிஷ் பண்ணிட்டு வி ரீப்ளேஸ்ட் இட். வி ஃபர்ஸ்ட் அபாலிஷ் தி லேண்ட் ரிஃபார்ம்ஸ், தென் வி brought லேண்ட் சீலிங். நில உச்சவரம்பு, ஒரு பர்சன் எவ்வளோ லேண்டை வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஹையர் சீலிங்கை செட் பண்ணுறோம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க லேண்ட்லாம் என்ன பண்ணும், கவர்மெண்ட் வாங்கிட்டு அது லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் லேண்ட் அங்கே உழுதுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தான் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். லேண்ட் சீலிங்கை கிரியேட் பண்ணி அதோட எக்ஸஸா லேண்ட் வச்சிருக்கவங்களாம் எடுத்து திரும்ப லேண்ட் இல்லாத பீப்புளுக்கு கொடுத்துட்டோம். அண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸும் பண்ணோம். ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சரில் நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ரிஃபார்ம் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான். அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ் அண்ட் லேண்ட் சீலிங் ஆக்ட் அண்ட் டெனன்சி ரிஃபார்ம்ஸ். இதை தாண்டி லேண்ட் கன்சாலிடேஷனும் பண்ணோம். ஃப்ராக்மெண்டடா இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் ஒன்று சேர்த்து சிங்கிள் லார்ஜ் பீஸா மாற்றணும் அப்படின்னா அங்க ப்ரொடக்டிவிட்டி வரும் அப்படிங்கிற அந்த ஐடியாவில். நெக்ஸ்ட் வந்து கிரீன் ரெவல்யூஷன். சி ஐம் லிமிட்டிங் டு தி ஸ்கோப் ஆஃப் என்சிஆர்டி. லேண்ட் ரிஃபார்ம்ஸே நம்ம தனி சாப்டராகவே நான் நடத்தி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் சேனலில் நீங்கள் 2 வருஷம் முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தா அதுக்கே 1.5 மணி நேரம் வீடியோ இருக்கு, நீங்கள் போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கிரீன் ரெவல்யூஷன்.
கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன பண்றோம்? இப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் விட்டு போறப்போ அக்ரிகல்ச்சர் வாஸ் அன்ப்ரொடக்டிவ் அண்ட் பேக்வர்ட். ஸோ அப்படிப்பட்ட அந்த அக்ரிகல்ச்சர் செட்டப்பை நம்ம என்ன பண்றோம்? வி ஆர் ஐடென்டிஃபைங் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு பிரிங் அப். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபுட் இம்போர்ட்ஸ் டிபெண்ட் கண்ட்ரியாவே இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபுட் இம்போர்ட் டிபெண்ட் கண்ட்ரி, ஃபுட் இம்போர்ட்டையும் தாண்டி நம்ம இம்போர்ட் கூட பண்ணல, வி ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் எய்ட். ஸோ ஏன்னா பணம் கொடுத்து வாங்குறது கூட வி டென்ட் ஹேவ் தி கெப்பாசிட்டி. ஸோ நம்பர் ஒன், இந்தியன் அக்ரிகல்ச்சர் வாஸ் ஸோ அன்ப்ரொடக்டிவ் தட் வி ஆர் நாட் ஏபிள் டு மேனுஃபேக்சர் அவர் குட்ஸ். நம்பர் டூ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டை இன்னொரு நாடு கிட்ட கையேந்தி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்தியா வந்து இன்னொரு நாட்டுக்கிட்ட டிபெண்டா இருந்து இப்படி ஃபுட்டை கையேந்தி வாங்குற ஒரு நிலைமையில இருக்கிறது. ஒரு சைட்ல பார்த்தா அது ஒரு அவமானம், இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நமக்கு ஃபுட் டொனேஷன் கொடுத்து அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள்லாம் நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டாதான் உனக்கு ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஸோ நம்ம திரும்ப நம்ம சாவர்னிட்டி இழக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத கொண்டு வரும். ஸோ லால் பகதூர் சாஸ்திரி அதுக்கான ரிசர்ச் ஆரம்பிச்சாரு. அதை இந்தியா ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சக்சஸ் யாருக்கு சேரணும்? இந்திரா காந்தி போய் சேரும். ஸோ அவங்க இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்து பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணி, இந்த பேங்கிங் நேஷனலைசேஷனோட கதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஃபர்ஸ்ட் டேலே சொல்லியாச்சு. ஸோ ஹை ஹீல்டிங் வெரைட்டி சீட்ஸ், ஸோ குவாலிட்டியான ஹை ஹீல்டிங் வெரைட்டி சீட்ஸை வந்து ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த நீங்க சாதாரணமாக போட்ட சீட்ஸுக்கு பதிலாக ஹை ஹீல்டு வெரைட்டி சீட்ஸ் போட்டால் அதிக விளைச்சல் வரும். ஸோ மோர் ப்ரொடக்ஷன் வெல்கம். ஸோ அதான் ஹை ஹீல்டு வெரைட்டி சீட்ஸ். ஸோ ஒரு லேண்ட் ஒரு ஹெக்டருக்கான ப்ரொடக்ஷன் அதிகமாகும். பட் இந்த சீட்ஸ் பயன்படுத்தணும்னா நீங்கள் உரம் போடணும், ஃபெர்டிலைசர் போடணும். ஸோ ப்ரொவைடிங் தம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர். ஸோ ஃபெர்டிலைசர் வந்து அப்படியே போட முடியாது, தண்ணி கூட கலந்து தான் போடணும். இஃப் யூ ஆர் மோர் புட்டிங் ஃபெர்டிலைசர் யூ நீட் மோர் வாட்டர். ஸோ அப்போ இரிகேஷன் கொடுக்கணும், அடுத்து நீர் பாசனம். ஸோ இது வந்து இது மூணுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாட்டில் ஊரில் இருக்க எல்லாருமே ஒரே கிராப்பை போட்டால் அது மோனோ கிராப்பிங் ஆகிடும். மோனோ கிராப்பிங்னா ஒரே கிராப்பு ஊரில் இருக்க எல்லாருமே போடுறது. அப்போ ஒரு பெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா எல்லா கிராப்பும் அழிஞ்சு போயிடும். அப்போ அது பெஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு பெஸ்டிசைடு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அப்போ ஒரு ஃபார்மர் வந்து சீடு, ஃபெர்டிலைசர், இரிகேஷன், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு இதெல்லாம் வாங்கணும்னா ஒரு பணம் வேணும். ஸோ அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்கணும். பட் பேங்க்ஸ் ரிலக்டண்டா இருந்தாங்க. அப்போதான் என்ன பண்றாங்க? நேஷனலைசேஷன் பண்ணி அது மூலமா கடன் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமா என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் பேஸ்ட் அப்ரோச்சை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ நம்மளால அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி இந்தியா ரீச் செல்ஃப் சஃபிஷியன்சி. 70s நம்ம கொண்டு வந்த இந்த கிரீன் ரெவல்யூஷன் ஒரு 20 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பை 90s இந்தியா ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் இட்ஸ் ஓன் ஃபுட் வித்வுட் எனி டிபெண்டன்சி. ஸோ நமக்கு தேவைப்படுற ஃபுட்டை நம்ம பண்ணி செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆனோம். இன்னைக்கு இந்தியா இஸ் அ லார்ஜ் ஃபுட் எக்ஸ்போர்ட்டர். நம்ம ஃபுட்டை எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு ரீச் ஆயாச்சு. பட் இந்த கிரீன் ரெவல்யூஷன் நிறைய ப்ராப்ளம்ஸையும் கொடுக்குது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ்? இட் பெனிஃபிட்டட் ஒன்லி லார்ஜ் ஃபார்மர்ஸ். It benefited only few states like Punjab, Haryana, Western UP and Delta regions of Andhra Pradesh. அதாவது கிருஷ்ணா கோதாவரி டெல்டா அண்ட் காவேரி டெல்டா ஆஃப் தமிழ்நாடு. இந்த மாதிரி ஒரு 5 ஏரியாவுக்கு தான் அது பெனிஃபிட் ஆச்சு தவிர மற்ற ஏரியாவுக்கு பெனிஃபிட் ஆகல. அதர் ஏரியாவில் இருக்க ஃபார்மர்ஸ்க்கு அது போய் சேரல. அண்ட் இட் கேவ் தி டிஸ்பாரிட்டி இன் கிராப்ஸ். எல்லாருமே ரைஸ் வீட்டை தான் கல்டிவேட் பண்ணாங்க, அதர் கிராப்ஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம எம்எஸ்பி அதுக்கு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அண்ட் ஃபைனலி இட் கேவ் a lot of environmental impacts. ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணதுனால சாயில் ஃபெர்டிலிட்டி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. சாயில் சலனைசேஷன் ஆச்சு. இந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து தண்ணியில், அதாவது மழை பெய்யறப்போ தண்ணியில் கலந்துட்டு போயிட்டு இட் பொல்யூட்டட் தி கிரவுண்ட் வாட்டர். ஸோ கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் கெமிக்கல். ஸோ இந்த பெஸ்டிசைட் அண்ட் கெமிக்கல் பேஸ்ட் ஃபுட் சாப்பிட்றப்போ நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ அதான் வந்து அக்ரிகல்ச்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபேட் ஓவர் சப்சிடிஸ். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ஃபார்மர்ஸ், ஸோ இந்த ஹை ஹீல்டிங் வெரைட்டி சீட்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்து ஃபார்மர் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா வெதர் ஃபார்மர் வில் பி ரெடி டு இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஏன்னா அவங்களுக்கு சஸ்பிஷன் இருக்கும்ல, எப்படி இப்போ இத்தனை நாளாக அவங்க காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வரதை மாற்றி பண்ண சொன்னபோது சஸ்பிஷன் இருக்கும். ஸோ அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க? தே brought in சப்சிடி. ஸோ எப்படி சப்சிடி கொண்டு வராங்கன்னா, இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்போ சீடுக்கு சப்சிடி தந்தாங்க, ஃபெர்டிலைசருக்கு சப்சிடி தராங்க, இரிகேஷன் எல்லாருமே நீர்ப்பாசனம் பண்ணணுங்கிறதுக்காக எலக்ட்ரிசிட்டியை சப்சிடி பண்ணி ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுத்தோன்னே எல்லாருமே நீர்ப்பாசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்முக்கெல்லாம் சப்சிடி கொடுக்குறோம். அண்ட் ஃபார்மருக்கு அஷூரன்ஸும் கொடுக்குறோம். இப்போ ஃபார்மர் என்ன கேட்குறாரு? நான் வந்து உங்களை நம்பி அரிசி பேடியோ இல்லைன்னா வீட்டோ போட்டா அது ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் யார் வாங்குவா அப்படின்னு கேட்குறாரு. நானே அது விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் எம்எஸ்பியில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லி அதில் அந்த கூட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அந்த கூட்ஸை தான் பிடிஎஸ் சிஸ்டம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து அக்ரிகல்ச்சரல் சப்சிடி ரிஜிம், சப்சிடியை நம்பி ஒரு அக்ரிகல்ச்சரை உருவாக்குறாங்க. பட் இப்படி சப்சிடி கொடுத்தது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு டிபேட்டையும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் வெதர் இட் டு இன்சென்டிவைஸ் தி ஃபார்மர் டு அடாப்ட் நியூ டெக்னாலஜி, வெதர் இது தேவையா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஸோ இது கொண்டு வந்ததுனால தான் ஃபார்மர்ஸ் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க. பட் இட் பெனிஃபிட்டட் ஆல் ஃபார்மர்ஸ்? நோ, இட் பெனிஃபிட்டட் ஒன்லி லார்ஜ் ஃபார்மர்ஸ். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சைடில் லார்ஜ் ஃபார்மர்ஸ் மட்டும் தான் இது பெனிஃபிட் ஆச்சு. இன்னொரு சைடில் ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடி கொடுத்த உடனே
ஃபெர்டிலைசர் கம்மி விலையில கிடைக்குதுன்னு ஒன்று, நிறைய ஃபெர்டிலைசர் போட்டால் நிறைய விளைச்சல் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ எதுவுமே நிறைய போட்டால் அப்போ நிறைய விளையும் அப்படின்னு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஓவர் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்னால என்ன ஆயிடுச்சு, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஷேர் ஆஃப் ஃபெர்டிலைசர் போய் இட் டீக்ரேடட் தி சாயில். அதே மாதிரி கரண்ட்டை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்ததுனால நிறைய தண்ணி கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை இரிகேஷன் பயன்படுத்திட்டாங்க. ஸோ அதனால வந்து லேண்ட் வந்து சலினைசேஷன் ஆகி அண்ட் இட் லெட் டு தி வாஷ் அவே ஆஃப் தி ஃபெர்டிலைசர்ஸ் தான். ஸோ ஓவர் யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டருங்கிறதுனால அக்விஃபயர் லெவல் குறைஞ்சிச்சு. ஸோ இட் அஃபெக்டட் தி என்வாயன்மெண்ட் அண்ட் அஃபெக்டட் தி சாயில் கெப்பாசிட்டி தான் அப்படிங்கிறதா இதில் சொல்றாங்க. அண்ட் அடாப்ஷன் இப்போ இந்த எம்எஸ்பியில் இருக்க பிரச்சனை. அடுத்து கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு எம்எஸ்பி கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தப்போ இந்த எம்எஸ்பி என்ன ஆயிடுச்சு, எல்லா கிராப்ஸ் கொடுக்காம வெறும் ரைஸ் வீட்டுக்கு தான் கொடுத்தாங்க. அதனால எல்லா ஃபார்மரும் வெறும் ரைஸ் வீட்டுக்கே மாறிட்டாங்க. ஸோ அது மாறுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதர் கிராப்ஸோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சிச்சு. இன்னொரு சைடில் அந்த ஏரியாவுக்கு ரைஸ் சூட்டபிள் கிராப்பாவே இருக்காது, ஏன்னா அங்கே இரிகேஷன் ஃபெசிலிட்டியே இருக்காது. ஆனாலும் கவர்மெண்ட் எம்எஸ்பி தராங்கன்ட்டு ரைஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிராப்பிங் பேட்டர்னே அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படிங்கிற அந்த கிரிட்டிசிசம்ஸும் வைக்கிறாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர்ல இருக்க அடுத்த பிரச்சனை என்ன இந்த 50 வருஷத்துல ஆச்சு அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர்ல நிறைய டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த செக்டர்ல இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கூட பார்க்குறோம் 44% ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், பட் தேர் ப்ரொடியூசிங் ஒன்லி 17% ஆஃப் ஜிடிபி. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஷேர் இன் அக்ரிகல்ச்சருக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் அக்ரிகல்ச்சரல் செட்டப் இன் 1990 40 இயர்ஸ்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இப்போ யூனிட் 1 யூனிட் 2ல பாதி பார்த்துட்டோம். இந்த ஏரியால வில் ஸ்டாப் தி ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ பார்ட் 1 ஆஃப் தி வீடியோவை நம்ம இங்க எண்ட் பண்றோம். இந்த 11th NCERTயோட பார்ட் 2 வீடியோ வந்து we will continue. பார்ட் 2 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், இதே பிளானிங் மாடல். ஸோ இந்த பிளானிங் மாடல்ல அக்ரிகல்ச்சர் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்ல, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன ஆச்சு அண்ட் இந்த பிளானிங் மாடல்ல இந்த ப்ராப்ளம்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோ அதாவது செஷன் 7ல பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க கேட்ட மாதிரி நான் ஸ்லைட்ஸ் கொண்டு வந்துட்டேன், இந்த ஸ்லைடும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா ஐ வில் கம் அண்ட் ரெஸ்பாண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.